தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் கேவிஎஸ். இன்றைய வகுப்பினை அருமை தோழர் ராஜீவ்கியான் அவர்கள் நடத்த இருக்கின்றார்கள். பிஓ கைட் பார்ட் 2. மிக உன்னிப்பாக பாடத்தை கவனிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தோழர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம கடைசி கிளாஸ்ல வந்துட்டு கிளாஸஸ் ஆஃப் ஆர்டிகிள் பார்த்தோம் இல்லைங்களா? இன்டர்நேஷ்னல் மெயிலுக்கான கிளாஸஸ் ஆஃப் ஆர்டிகிள் பார்த்தோம். ஸோ இதில் நெக்ஸ்ட் இது போகிறதுக்கு முன்னாடி ஸோ ஐடிபிஎஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுடைய போர்ஷனல் மேனுவல் பிஓ கைட் பார்ட் 2ல வந்துட்டு நமக்கு இருக்காது. பட் நம்மளுடைய ரெகுலேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஐடிபிஎஸ் அப்படிங்கிறது வந்து லெட்டர் போஸ்ட் அப்படிங்கிற அந்த கேட்டகரியோடையே அது வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ஐடிபிஎஸை பற்றியும் லைட்டாக நம்ம பார்த்துடலாம் சரிங்களா? ஸோ ஐடிபிஎஸ்னா இன்டர்நேஷ்னல் ட்ராக்ட் பேக்கெட் சர்வீஸ். ஸோ நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? ஸோ இது நியர்லி அந்த நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த ஸ்மால் பேக்கெட் அது மாதிரியான ஒரு கேட்டகரி தான். பட் கொஞ்சம் அதில் வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஸ்மால் பேக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கண்ட்ரிக்குனாலும் அனுப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஐடிபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட நாடுகளுக்கு மட்டும்தான் நம்ம அனுப்புகிற மாதிரியான ப்ரொவிஷன் வந்துட்டு இதில் கொடுத்துருப்பாங்க. குறிப்பாக எதுக்காக அப்படின்னா இந்த ஏசியா பசிபிக் ரீஜனில் இருக்கிற இந்த கண்ட்ரிஸுக்கு அனுப்புகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது போக நமக்கு வந்துட்டு இந்த யூஎஸ் அந்த மாதிரி சில இது வந்துட்டு கொடுத்துருப்பாங்க சரிங்களா? மெயினாக இது ஆரம்பிக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 kg அப்படிங்கிறதா வந்துட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க. பட் இப்போ அதோட ரெஸ்ட்ரிக்ஷன் இப்போ என்ன மாதிரி மாடிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா 5 kg வரைக்கும் அனுப்பிச்சிக்கலாம். பட் எல்லா கண்ட்ரிக்கும் 5 kg அனுப்பிச்சிக்கலாமா அப்படின்னா எல்லா கண்ட்ரிக்கும் 5 kg அனுப்ப முடியாது. சில குறிப்பிட்ட கண்ட்ரிக்கு 5 kg, சில கண்ட்ரிஸ்க்கு வந்துட்டு 2 kg அப்படிங்கிறதா வந்துட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ரெகுலேஷன் எடுத்து பார்த்தோம்னா எந்த கண்ட்ரிக்கு 5 kg, எந்த கண்ட்ரிக்கு 2 kg அப்படிங்கிறத வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ரீசெண்டாக நமக்கு 2014 இருந்து ஒரு 14ல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று போட்டிருப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு தெளிவாக கொடுத்துருப்பாங்க எந்த கண்ட்ரிக்கு 2 kg அனுப்பிச்சிக்கலாம், எந்த கண்ட்ரிக்கு 5 kg அனுப்பிச்சிக்கலாம் அப்படின்ட்டு 1425 இருந்து நமக்கு ஒரு இது ஆர்டர்ஸ் போட்டிருப்பாங்க சரிங்களா? ஸோ 28-3ல போட்டிருப்பாங்க. 14ல இருந்து அது எஃபெக்டாக இருக்கும். ஸோ ஒரு 43 கண்ட்ரிஸுக்கு வந்து நம்ம இந்த ஐடிபிஎஸ்ங்கிறது அனுப்பிச்சிக்கலாம். அதில் ஒரு சில கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா 5 kg அலோவ் பண்ணுறாங்க, ஒரு சில கண்ட்ரிஸுக்கு 2 kg அப்படிங்கிறது தான் அந்த 1424லேருந்து கொண்டு வந்த ஒரு மாடிஃபிகேஷனில் இருக்கும் சரிங்களா? ஸோ அதில் வேற என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அதனுடைய சைஸ் என்னவா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த ஐடிபிஎஸ்ல இது பார்த்தீங்க அப்படின்னா 90 சென்டிமீட்டர், அதாவது சம் லென்த்து, வித்து அண்டு டெப்த்து. ஸோ அந்த 3 பக்கங்களுடைய கூட்டுத்தொகை வந்துட்டு இதை தாண்டக்கூடாது, 90 இதை தாண்டக்கூடாது. அது போக ஒரு சிங்கிள் சைடு அதுவும் வந்துட்டு என்ன ஆகக்கூடாதுன்னா 60 சென்டிமீட்டரை தாண்டக்கூடாது அப்படிங்கிறது இதுக்கான கண்டிஷன்ஸை கொடுத்துருப்பாங்க சரிங்களா? ஸோ அந்த ரெகுலேஷன் எடுத்து படிச்சு பாருங்க, அதில் கொஞ்சம் நமக்கு இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக கொடுத்துருப்பாங்க சரிங்களா? ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ட்ராக்ட் பேக்கெட் சர்வீஸுக்கும் ஸ்மால் பேக்கெட்ஸ் ரெண்டுமே வந்துட்டு நமக்கு இன்டர்நேஷனல் மெயிலில் வரும். ஸோ ரெண்டுமே வேற வேற கேட்டகரி சரிங்களா? ஸோ ஐடிபிஎஸ்ங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக் சர்வீஸ் சரிங்களா? ஸோ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு சர்வீஸ் அது. கமிங் டு நம்மளுடைய பிஓ கைட் பார்ட் 2. ஸோ அடுத்த இது பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு சில நம்மளுடைய லெட்டர் போஸ்ட் ஏர்மெயில் சம்மந்தமான சில கண்டிஷன்ஸ் சொல்லியிருப்பாங்க அடுத்த செக்ஷனில். ஸோ ஏர்மெயில்னா என்ன நமக்கு தெரியலைங்களா? ஸோ ஏர்மெயிலுங்கிறது முழுக்க நம்மளுடைய ஏரில் இங்கேருந்து ஸோ புறப்பட்ட இடத்துல இருந்து முடிகிற இடம் வரைக்கும் ஏர்லையே பயணிக்கிறது. ஸோ ஏர்மெயில் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு இதை வந்துட்டு 2ஆக டிவைட் பண்ணுறாங்க ஏர்மெயில். ஸோ ஏர்மெயில பார்த்தீங்கன்னா எல்சி அப்படின்ட்டு ஒரு கேட்டகரியும் ஏஓ அப்படின்ட்டு ஒரு கேட்டகரியும் சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்சிங்கிறது ஒன்றில் லெட்டர்ஸ் அண்ட் கார்ட்ஸ். ஸோ நம்ம லெட்டரும் ஏர்மெயில் போஸ்ட் கார்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ அதுவும் வந்துட்டு எல்சி அப்படிங்கிற கேட்டகரி வச்சுருப்பாங்க. ஏஓ அப்படிங்கிறது அதர் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. அது ஏன் ஏஓ அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா இந்த ப்ரொனன்சியேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெஞ்ச் டேம் நினைக்கிறேன், அதில் வந்துட்டு இந்த மாதிரி. ஸோ இது இன்டர்நேஷனல் அவங்க யூஸ் பண்ணுற ஒரு டேம். ஸோ அதில் எப்படி போட்டிருக்காங்கன்னா அட்டர்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் ஏஓ. ஸோ இது வந்து நம்ம இதில் லெட்டர்ஸ் கார்ட்ஸ் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ லெட்டர்ஸ் கார்ட்ஸ் நம்ம இங்கிலீஷில் இது பண்ணுறப்போ லெட்டர்ஸ் அண்ட் கார்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ எல்சிங்கிறது ஒரு கேட்டகரி,
ஏஓ அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி. அப்படி 2 கேட்டகரி பண்ணியிருப்பாங்க. இது போக எதெல்லாம் இதுல வரும்னா லெட்டர்ஸும் போஸ்ட் கார்டும் எல்சிங்கிறது வரும். இதை தவிர்த்து லெட்டர்ஸும் கார்ட்ஸும் போஸ்ட் கார்டையும் தவிர்த்து மற்றது எல்லாமே இந்த ஏஓ அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளாடி வந்துடும். சரிங்களா? ஸோ அது போக இந்த சர்சார்ஜ், ஏர் சர்சார்ஜுங்கிறது சொன்னேன் இல்லையா? ஸோ ஒரு ஏர்மெயில் நம்ம அனுப்புறோம் அப்படின்னாலே பேசிக் ஃபேருங்கிறது அதுக்கான நம்ம சர்ஃபஸ்ல போறதுக்கான அமௌண்ட்டுக்கு தான் பேசிக் ஃபேருங்கிறது. அது போக ஏர்ல போறதுக்காக நம்ம ஸ்பெசிஃபிக்காக என்ன பே பண்ணுவோம்? ஏர் சர்சார்ஜ் அப்படிங்கிறது வந்து நம்ம பே பண்ணுவோம். ஸோ இந்த ஏர் சர்சார்ஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அது கண்ட்ரியை பொறுத்து மாறும். சரிங்களா? ஸோ அதான் கொடுத்துருப்பாங்க சார்ஜஸ். ஸோ கண்ட்ரிஸை பொறுத்து அது மாறும். அது பார்த்தீங்கன்னா 2 குரூப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ சாரி 5 தான் பிரிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு ஏர்மெயில் நம்ம அனுப்புறோம் அப்படின்னா ஆசியாவுக்குள்ளாடி நம்ம ஆசியா கான்டினென்ட்டுக்குள்ளாடி அனுப்புறோம் அப்படின்னா ஏர் சர்சார்ஜ் ₹3. தட் மீன்ஸ் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற அந்த பேசிக் ஃபேர் இருக்கும் இல்லைங்களா, சர்ஃபஸ்ல போறதுக்கான இது. ஸோ இது வந்து எஸ்ஏஎல்னா தெரியும் இல்லைங்களா, சர்ஃபஸ் ஏர் லிஃப்டட்னா ஸோ நம்ம நாட்டில் 2 கண்ட்ரிலையுமே உள்ளுக்குள்ளாடி சர்ஃபஸ்ல போகும், 2 கண்ட்ரிக்கு நடுவுல ஏர்ல போகிறது சர்ஃபஸ் ஏர் லிஃப்டட் அப்படிம்பாங்க. ஸோ ஏருங்கிறது டைரக்டா ஏருங்கிறது புறப்படுற இடத்துல இருந்து எண்டு வரைக்குமே ஏர்ல போகும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இங்க இருந்து வெளிநாட்டுக்கு அனுப்புறோம், அது நம்ம நாட்டுக்குள்ளாடி முழுக்க சர்ஃபஸ்ல மட்டும்தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். நம்ம நாட்டுல இருந்து அடுத்த நாட்டுக்கு ஏர்ல போகும், மறுபடி அந்த நாட்டுல ஒரு ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அங்க போய் ரீச் ஆகும். ஸோ அந்த ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்ல இருந்து மறுபடி டெஸ்டினேஷன் வரைக்கும் அது வந்துட்டு சர்ஃபஸ்ல போகும். ஸோ அதை வந்து சர்ஃபஸ் ஏர் லிஃப்டட் அப்படிமா. ஸோ அனுப்புற இடத்துல இருந்து ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வரைக்கும் சர்ஃபஸ், மறுபடி ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்ல இருந்து அடுத்த நாட்டினுடைய ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வரைக்கும் ஏர், மறுபடியும் அந்த நாட்டு ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்ல இருந்து டெஸ்டினேஷன் வரைக்கும் மறுபடியும் சர்ஃபஸ். அப்படி போறது சர்ஃபஸ் ஏர் லிஃப்டட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது ஒரு கேட்டகரி. முழுக்க ஏர்ல போறதுங்கிறது ஒரு கேட்டகரி. ஸோ இங்க வந்து 2 வகையா கொடுத்துருப்பாங்க. சர்ஃபஸ் ஏர் லிஃப்டட்னா ஒரு சர்சார்ஜ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுவே முழுக்க ஏர்ல முழுமையாக ஏர்ல போறதா இருந்துச்சுன்னா ஒரு சார்ஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 சார்ஜும் பாத்தீங்கன்னா இந்த கேட்டகரி வந்து ஒரே மாதிரியா தான் இருக்கும். சரிங்களா? ஸோ கண்ட்ரிஸ் இன் ஏசியா, கண்ட்ரிஸ் இன் யூரோப், கண்ட்ரிஸ் இன் ஆப்பிரிக்கா, நார்த் அமெரிக்கா அண்ட் ஆஸ்திரேலியா, தென் சவுத் அமெரிக்கா. ஸோ இது ரெண்டுமே குரூப் ஒன்று தான். பட் எஸ்ஏஎலுக்கும் டைரக்டா ஏர்ல போறதுக்கும் அமௌண்ட்டுங்கிறது வந்து ₹1 வித்தியாசம் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ எஸ்ஏஎல்ல 3, 4, 4, 7, 9 இருக்கும். ஸோ அதுவே ஏர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4, 5, 5, 8, 10. ஸோ இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து கம்பைன்டு சார்ஜஸ் அப்படிமோ. ஸோ கம்பைன்டு சார்ஜஸ்னா நார்மலா நம்ம அனுப்புற லெட்டர்ஸுக்கு நம்ம என்ன சொன்னோம், சர்ஃபஸுக்கான சார்ஜஸ் பிளஸ் ஏர் சர்சார்ஜ் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? ஸோ கம்பைன்டு சார்ஜஸ்னா என்ன அப்படின்னா இந்த போஸ்ட் கார்டுக்கும் ஏரோகிராமுக்கும் என்ன கிடையாது, தனியா ஏர் சர்சார்ஜ், இதுக்கு பேசிக் ஃபேர் பிளஸ் ஏர் சர்சார்ஜ் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு நம்ம வரமாட்டோம். டைரக்டாக நம்ம அதுக்கு என்ன வரும்னா கம்பைன்டு சார்ஜஸ் அப்படின்னு வந்துடும். ஸோ மொத்தமா கம்பைன்டு சார்ஜஸ்ங்கிற கேட்டகரிகளோட இந்த ஏர்மெயில் போஸ்ட் கார்டும் ஏரோகிராமும் வந்துடும். ஸோ இதனுடைய அடிப்படையே என்ன சொல்றாங்க, ஏர்மெயில் போஸ்ட் கார்டு. ஸோ அது கண்டிப்பா இப்படிதான் போய் ஆகணும், ஏர்ல தான் போய் ஆகணும். ஏரோகிராமும் அப்படிதான், கண்டிப்பா இப்படிதான் போய் ஆகணும், ஏர்ல தான் போய் ஆகணும். ஸோ இதுக்கு வந்துட்டு தனித்தனியா பேசிக் ஃபேர் பிளஸ் ஏர் சர்சார்ஜ் அப்படிங்கிற சார்ஜஸ் வராது. ஸோ ரெண்டுமே சேர்ந்து மொத்தமா கம்பைன்டு சார்ஜஸ் அப்படின்ட்டு வந்துடும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி கம்பைன்டு சார்ஜஸ் எப்படி சொல்றாங்கன்னா இங்க குரூப் பண்ணியிருப்பாங்க. ஏர்மெயில் போஸ்ட் கார்டை பொறுத்த வரைக்கும் இந்த 4 நாடுகள் பாகிஸ்தான், நேபாள், பங்களாதேஷ், பூட்டானுக்கு ₹10, இதை தவிர்த்து மீதி எல்லா கண்ட்ரிக்கும் ₹15. ஏரோகிராமை பொறுத்த வரைக்கும் எல்லா கண்ட்ரிக்கும் ₹20. சரிங்களா? ஸோ அமௌண்ட்டை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்துட்டு கம்பைன்டு சார்ஜஸ் வாங்க. ஸோ கம்பைன்டு சார்ஜஸ்னா ஏர்மெயில் சார்ஜ் பிளஸ் பேசிக் ஃபேர் எல்லாமே சேர்ந்து மொத்தமா அது கணக்குல வந்துடும். சரி. ஸோ ஏரோகிராம் பத்தி நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லிட்டேன். அப்புறம் ஒரு ஏர்மெயில். ஸோ ஏர்மெயில்னா என்னென்ன கண்டிஷன் இருக்கணும் அப்படிங்கிறதா இந்த ஸோ ஏர்மெயிலுங்கிறது கண்டிப்பா மேல என்ன இருக்கணும், பை ஏர்மெயில் அப்படிங்கிற வார்த்தை இருக்கணும், அல்லது இந்த வார்த்தை பார் அவியான் அப்படிங்கிற அந்த வார்த்தைங்கிறது கண்டிப்பா இதுல இருக்கணும். சரிங்களா? ஸோ அது எங்க போடுவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ஃப்ரண்ட் எதர். ஸோ இது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஏர்மெயில், அதோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஃப்ரண்ட் அட்ரஸ் சைட்ல என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஏர்மெயில் அல்லது பார் அவியான் அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் வந்து கண்டிப்பா அதில் இடம்பெற்று இருக்கணும். சரிங்களா? ஸோ அது ஏர்மெயிலுக்கு. ஸோ அன்பெய்ட் இன்சபிஷியன்ட்லி பேர் ஏற்கனவே நம்ம நிறைய பார்த்தோம். இதுல ஸ்பெசிஃபிக்கா ஏர்மெயிலுக்குன்னு சொல்ல கண்டிஷன் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸோ ஒரு தபால் ஏர்மெயிலுங்கிற இதுல அனுப்புறாங்க. அப்படி அனுப்புறப்போ
வெளியே வந்துட்டு சென்டருடைய அட்ரஸ் இருக்கு. அந்த தபால் ஒரு அன்பெய்டாவோ அல்லது இன்சபிஷியன்ட்லி பெய்டாவோ இருக்கிற ஒரு தபால், ஒரு ஏர்மெயில் லெட்டர், சரிங்களா. ஸோ ஒரு ஏர்மெயில போற ஒரு ஐட்டம், அதுல வந்துட்டு ஃப்ரண்ட்ல வந்துட்டு அதுல வந்துட்டு சென்டருடைய பேரும் அட்ரஸும் இருந்துச்சு அப்படின்னா will be returned to the senders. எதுக்காக அப்படின்னா நீங்க இவ்வளவு அமௌண்ட் நீங்க அதுக்கு போஸ்டேஜ் ஒட்டி இருக்கணும், பட் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, குறைவா ஒட்டிருக்கீங்க. ஸோ போஸ்டேஜை ஒட்டி மீதி டெஃபிசியன்சி நீங்க திரும்ப பே பண்ணி அகைன் அதை அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி திரும்ப அனுப்புற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னா அனுப்பிச்சுடுவோம். ஸோ அதுவே இல்லை இன்கேஸ் வந்துட்டு அதில் வந்துட்டு ஸோ இது வந்துட்டு இது பே பண்ணிட்டாங்க சச் ஆர்டிகல், இன்கேஸ் அதை பே பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து அதை மறுபடியும் ஏர்மெயில் அதை திரும்ப அனுப்பிச்சு விட்ருவோம், சரிங்களா. ஸோ இதுல 2 இது சொல்லியிருப்பாங்க. ஒன்று வந்து பின்னாடி சென்டருடைய பேரும் அட்ரஸும் இருக்கு, அப்போ வந்து நம்ம அவங்களுக்கு திரும்ப அனுப்பிச்சு அவங்ககிட்ட இருந்து போஸ்டேஜை வாங்கி நம்ம அனுப்புறோம். இன்னொன்று என்ன அப்படின்னா அந்த சென்டருடைய பேர் அட்ரஸ் இல்லை, யார் அனுப்புனாங்கிறத வந்து நம்மளால என்ன பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியல. பட் என்ன இருக்கு, 2 அட்ரஸ் இருக்கு அப்படின்னா அதை என்ன பண்றோம் நாம அந்த 2 அட்ரஸுக்கே வந்து நாம ஃபார்வர்ட் பண்றோம். ஸோ 2 அட்ரஸுக்கு ஃபார்வர்ட் பண்றப்போ என்ன ஆகுது அப்படின்னா போஸ்டேஜ் எவ்வளவு ஒட்டியிருக்காங்க, ஏன்னா நம்ம அது டெஃபிசியன்சிங்கிறதுனால தான் இந்த இதுக்கே வர்றோம். ஸோ டெஃபிசியன்சி எவ்வளவு டெஃபிசியன்சி இருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு பாக்குறோம். ஸோ போஸ்டேஜ் ஃபுல்லா ஒட்டியிருக்காங்க, பட் வந்துட்டு ஏர் சர்சார்ஜ் தான் டெஃபிசியன்சி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ உதாரணமா ஒரு யூஎஸ்க்கு ஒரு இது அனுப்புறோம் அப்படின்னா ஒரு பேசிக் ஃபேர்னு ஒன்று இருக்கும். ஸோ பேசிக் ஃபேர் வந்து கரெக்டா இது பண்ணிட்டாங்க, பட் அந்த ஏர் சர்சார்ஜ் பார்த்தேன் இல்லைங்களா, இதுல வந்துட்டு ஒரு 4 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி ஏர் சர்சார்ஜ் பார்த்தேன் இல்லைங்களா. ஸோ இந்த ஏர் சர்சார்ஜ்ல தான் நமக்கு கம்மியா ஒட்டியிருக்காங்க, சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அந்த மாதிரி இருக்கு. ஸோ போஸ்டேஜ் கரெக்டா இருக்கு, பட் ஏர் சர்சார்ஜ்ங்கிறது கம்மியா ஒட்டியிருக்காங்க. ஸோ அது எவ்வளவு கம்மியா ஒட்டியிருக்காங்கிறத பொறுத்தது நம்ம அதை டீல் பண்ண போறோம். ஸோ எவ்வளவு கம்மியா ஒட்டியிருக்காங்க, ஸோ 75% ஏர் சர்சார்ஜ்ல 75% கம்மியா ஒட்டியிருந்தாங்கன்னா, 75%க்கு மேல ஒட்டியிருந்தாங்கன்னா அதை வந்துட்டு ஏர்லயே ஃபார்வர்ட் பண்றோம், சரிங்களா. அதுவே 75%க்கும் கீழே ஒட்டியிருக்காங்க இருக்கு அப்படின்னா சர்ஃபஸ்ல வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும். ஸோ இது வந்துட்டு ஏர் சர்சார்ஜ் மட்டும் தான். ஸோ பேசிக் ஃபேர் வந்துட்டு அவங்க கரெக்டா பேசிக் ஃபேர் இருக்கு, கரெக்டா இருக்கு, பட் ஏர் சர்சார்ஜ்ல தான் என்ன இருக்கு, டெஃபிசியன்சி இருக்கு. ஸோ அந்த டெஃபிசியன்சி எவ்வளவுங்கிறத கால்குலேட் பண்றாங்க. ஸோ ஏர் சர்சார்ஜ்ல குறைஞ்சபட்சம் ஏர் சர்சார்ஜ் கட்ட வேண்டியதுல ஒரு 75%காச்சும் ஏர் சர்சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆர்டிகிளை ஃபார்வர்ட் பண்றோம், மீன்ஸ் ஏர்லயே வந்து அதை ஃபார்வர்ட் பண்றோம். பட் அந்த ஏர் சர்சார்ஜுமே பாத்தீங்கன்னா 75%க்கு கீழே இருக்கு, போஸ்டேஜ் கரெக்டா இருக்கு, பட் ஏர் சர்சார்ஜ் கம்மியா இருக்கு, அதுவும் 75%க்கு கீழே இருக்கு அப்படின்னா அதை வந்து என்ன பண்றோம், சர்ஃபேஸ்ல பண்றோம். ஸோ இது வந்து லெட்டர்ஸ் அந்த மாதிரியான ஐட்டமுக்கு. இங்க வந்து 50% எதுக்கு சொல்லிருப்பாங்கன்னா கம்பைன்டு சார்ஜஸ் சொன்னேன். ஸோ கம்பைன்ட் சார்ஜஸ் எதுக்கு வரும்னா நம்மளுடைய அந்த போஸ்ட் கார்டுக்கும் ஏர்மெயில் போஸ்ட் கார்டுக்கும் ஏரோகிராமுக்கும் இல்லைங்களா. ஸோ பிரைவேட்டா இது பண்ணியிருப்பாங்க, பிரைவேட்ல வந்து ஏர்மெயில் போஸ்ட் கார்டு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ போஸ்டேஜ் ஸ்டாம்ப் அவங்க ஒட்டணும். ஸோ அந்த இடத்துல அவங்க என்ன பண்றாங்க, கம்மியா ஒட்டுறாங்க. ஸோ 50%க்கு மேல ஒட்டியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அதை என்ன பண்ணிக்கலாம். ஸோ கம்பைன் சார்ஜஸை பொறுத்த வரைக்கும் இங்க பார்த்தேன் இல்லைங்களா. ஸோ ஏரோகிராம் அனுப்புறாங்க, ஏரோகிராம்னா குறைஞ்சபட்சம் அவங்க எவ்வளவு ஒட்டி, நார்மலா எல்லா கண்ட்ரிக்கும் எவ்வளவு ஒட்டி இருக்கணும், 20 ரூபாங்கிறது ஒட்டி இருக்கணும். ஸோ இங்க என்ன சொல்லுவாங்க, அட்லீஸ்ட் 10 ரூபாய்க்கு மேல 50%ங்கிறது அந்த 20. இப்போ ஒருத்தர் ஏரோகிராம் அனுப்பிச்சிருக்காங்க, அதுல வந்துட்டு ஸ்டாம்ப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 ரூபாய் ஒட்டணும், பட் அவங்க என்ன பண்ணிருக்காங்க 15 ரூபாய் ஒட்டியிருக்காங்க, சரிங்களா. ஸோ 15 ரூபாங்கிறது வந்துட்டு 50%க்கு மேல, சரிதானே. ஸோ அப்படி இருக்கிறப்ப அதை என்ன பண்ணிக்கலாம், ஏர்லயே வந்துட்டு அதை ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். பட் 15 ரூபாய் ஒட்ட வேண்டிய 20 ரூபாய் ஒட்ட வேண்டிய இடத்துல ஒரு 9, 8 ரூபாய் 10 ரூபாய் அளவுக்கு கீழே ஒட்டியிருக்காங்க, 50% கீழே தான் அதில் ஒட்டியிருக்காங்க அப்படின்னா அதை எப்படி டிரான்ஸ்மிட் பண்றோம், சர்ஃபஸ்ல டிரான்ஸ்மிட் பண்றோம். ஸோ இது ரெண்டும் எப்ப நடக்கும் அப்படின்னா இந்த சென்டர்னுடைய அட்ரஸ் இல்லாத டைம்ல, சரிங்களா. ஸோ சென்டர்னுடைய அட்ரஸை நம்மளால ட்ரேஸ் அவுட் பண்ண முடியல, அல்லது ஃப்ரம் அட்ரஸை எழுதாம போட்டிருக்காங்க, வெறும் 2 அட்ரஸ் மட்டும் தான் இருக்கு. இன்கேஸ் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இன்கேஸ் அதில் வந்துட்டு சென்டருடைய அட்ரஸ் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், சென்டருக்கு தான் வந்துட்டு அதை திரும்ப அனுப்போம். எதுக்காக திரும்ப அனுப்போம், அவங்க எவ்வளவு டெஃபிசியன்சி இருக்கோ அந்த டெஃபிசியன்சியை ஒட்டி நீங்க ரீபோஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காண்டி திரும்ப அனுப்போம். சென்டருடைய அட்ரஸை கண்டுபிடிக்க முடியாத நிலைமையில தான் நம்ம வந்து இந்த இதுக்கு வரும். ஸோ இங்க சாதா லெட்டரை பொறுத்த வரைக்கும் 75%க்கு மேல ஏர் சர்சார்ஜ்ல 75%க்கு மேல இருந்துச்சுன்னா ஏர்லயே வந்துட்டு 2 அட்ரஸுக்கு நம்ம ஃபார்வர்ட் பண்ணிடுவோம். அதுவே 75%க்கு குறைவா இருந்துச்சுன்னா சர்ஃபஸ்ல வந்துட்டு அதை நம்ம ஃபார்வர்ட் பண்றோம், டெஸ்டினேஷனுக்கு நம்ம ஃபார்வர்ட் பண்ணிடுவோம், சரிங்களா. ஸோ அதாவது மற்ற இதுக்கும் அப்படிதான். நீங்க இது வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆர்டிகல் அந்த லெட்டர்ஸ் போஸ்ட் கார்டுக்கும், மற்றபடி மீதி உள்ள ஆர்டிகல்ஸுக்கும் அதே தான். இந்த இதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, நம்ம பிளைண்ட் லிட்ரேச்சர் கிடையாது, அதுக்கு இது வராது.
ஸ்மால் பேக்கெட்ஸ்லாம் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கும் இதே மாதிரி தான் 75%க்கு உள்ளாடி வந்து அவங்க போஸ்டேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏர்லேயே வந்துட்டு ஃபார்வர்ட் பண்ணிடுவோம். 75%க்கு கீழே பண்ணியிருக்காங்கன்னா சர்ஃபஸ்ல பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ இது வந்துட்டு ஏர் சர்சார்ஜ்ல இருக்கிற டிஃபரன்ஸ். சரிங்களா? 75% ஏர் சர்சார்ஜ்ல இருக்கிற டிஃபரன்ஸ். ரெண்டுமே சேர்த்து மொத்தத்திலேயே 75%க்கு கீழே தான் ஒட்டியிருக்காங்க. அதாவது இப்ப நம்ம சொன்ன கேஸ் எல்லாமே பேசிக் ஃபேர் பே பண்ணிருப்பாங்க. பேசிக் ஃபேர் வந்து ரீச் ஆயிருக்கும். ஏர் சர்சார்ஜ்ல டெஃபிஷியன்சி இருக்கிறது. சரிங்களா? 75%, 50% சொன்னது எல்லாமே. ஸோ இது வந்துட்டு அந்த ஏர்மெயில்ல நம்ம டெஃபிஷியன்சி இருக்கிறப்ப நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொசீஜர்ஸ். சரிங்களா? ஸோ 2 விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று வந்துட்டு சென்டர் அட்ரஸ் இருக்கு, இன்னொன்று சென்டர் அட்ரஸ் இல்லை. சென்டர் அட்ரஸ் இருந்துச்சுன்னா நாம சென்டருக்கு திரும்ப அமைச்சிடும். சென்டர் அட்ரஸ் திரும்ப அமைச்சிடும். அவர்கிட்ட டெஃபிஷியன்சி ஒட்டி அவர் திரும்ப போஸ்ட் பண்ணணும். சென்டருடைய அட்ரஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்துட்டு ரிசீவருக்கு நம்ம அதை ஃபார்வர்ட் பண்றோம். ஸோ எப்படி ஃபார்வர்ட் பண்றங்கிறதா சொல்லியிருப்பாங்க. போஸ்டேஜ் எவ்வளவு டெஃபிஷியன்சி, போஸ்டேஜ்ல டெஃபிஷியன்சி இல்லை, ஏர் சர்சார்ஜ்ல மட்டும்தான் டெஃபிஷியன்சி இருக்குன்னா நம்ம அதுவும் எவ்வளவு 75%க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா, மேல இருந்துச்சுன்னா சர்ஃபேஸ்ல பண்றோம், 75% கீழே இருந்துச்சுன்னா ஏர்ல பண்றோங்கிறதா இது. சரிங்களா? ஸோ ஏர் மெயில்ல டெஃபிஷியன்சி இருந்தா எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறதா இதை சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்புறம் வேல்யூ ஆடட் சர்வீஸ் அப்படிமோ இல்லைங்களா? ஸோ நம்ம ஒரு இன்லேண்ட்ல ஒரு லெட்டர் எடுத்துக்கிட்டோம்னா, லெட்டருங்கிறது வந்து ஒரு பேசிக்கான ஒரு எலமெண்ட். அந்த எலமெண்ட்ல வந்து நம்ம என்ன பண்றோம், அதுக்கு வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஃபேர் வச்சிருப்போம். அந்த பேசிக் ஃபேரோட நம்ம ஒவ்வொரு சர்வீஸ் வந்து ஆட் பண்ணிட்டு வரோம். சரிங்களா? ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன்ங்கிறது வந்து நம்ம அந்த ஒரு லெட்டருக்கு கொடுக்குற ஒரு அடிஷனல் சர்வீஸ். சரிங்களா? அது போக இன்சூரன்ஸ்ங்கிறது அதுக்கு நம்ம கொடுக்குற இன்னொரு அடிஷனல் சர்வீஸ். அதே மாதிரி விபிங்கிறது அதே லெட்டருக்கு நம்ம கொடுக்குற இன்னொரு அடிஷனல் இது. ஸோ இந்த மாதிரி அதான் வந்து வேல்யூ ஆடட் அப்படிங்கிற மாதிரி போகும். ஸோ நம்ம சாதாரணமா நம்ம இன்லேண்ட்ல அனுப்புற லெட்டர்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் நம்ம வெளிநாட்டுக்கு அனுப்புற லெட்டர்ஸையும் வந்து என்ன பண்ணிக்கலாம், ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அது போக ஆல் லெட்டர் போஸ்ட் ஐட்டம். ஸோ லெட்டர் போஸ்ட் ஐட்டம்ங்கிறது வந்துட்டு நம்ம இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, எல்லாமே இந்த ஸ்மால் பேக்கெட்ஸ், பிளைண்ட் லிட்ரேச்சரு, இந்த நியூஸ் பேப்பர்ஸ், சரிங்களா, பிரிண்டட் பேப்பர்ஸ், இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கலாம், ரெஜிஸ்டர் பண்ணி அனுப்பிச்சிக்கலாம். பல்க் பேக்னு ஒரு கேட்டகரி பார்த்தோம் இல்லைங்களா, அந்த கேட்டகரி என்ன பண்ணி அனுப்பிச்சிக்கலாம், கேட்டகரி ரெஜிஸ்டர் பண்ணி அனுப்பிச்சிக்கலாம். பட் அதுக்கு என்ன இருக்கணும்னா அந்த கண்ட்ரி வந்துட்டு அது வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்க? ஸோ எல்லா கண்ட்ரியும் அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்னு தெரியல. பட் ஒரு சில கண்ட்ரிஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அக்செப்ட் ஆகிற கண்ட்ரிக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், பல்க் பேக் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரெஜிஸ்டர் பண்ணி அனுப்பிச்சிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்புறம் ஸோ இது வந்துட்டு நமக்கு போஸ்டேஜ் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பேசிக் ஃபேரோட நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ஃபீஸுங்கிறது நம்ம அடிஷனலாக கட்டணும் இல்லைங்க. ஸோ நம்ம இன்லேண்ட்ல எடுத்து பார்த்தோம்னா பேசிக் ஃபேர் 5 ரூபீஸ்ன்னு சொல்றோம்னா, நம்ம வந்துட்டு அது கூட வந்து என்ன பண்றோம், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீன்னு ஒன்று வச்சிருப்போம் இல்லைங்களா. ஸோ அது மாதிரி இந்த பேசிக் ஃபேர் கூட ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீங்கிறது நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். அன்பெய்ட் ஆர் அண்டர் பெய்டு, தட் மீன்ஸ் இன்சஃபிஷியன்ட்லி பெய்டுங்கிறது வந்துட்டு அது என்ன பண்ண முடியாது, ரெஜிஸ்டர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் ஃபீ அப்படின்னு பார்த்தோம்னா ரெஜிஸ்டர் பண்றதுக்கு எவ்வளவு ஃபீஸ். ஸோ நமக்கு பேசிக் ஃபேருங்கிறது நம்ம கிட்ட இருக்கும் இல்லைங்களா. ஒவ்வொரு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, யூஎஸ்ஏக்கு ஒரு மாதிரி, அதர் தான் யூஎஸ்ஏக்கு ஒரு மாதிரி. ஸோ அந்த மாதிரி நம்ம லாஸ்ட்ல பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த பேசிக் ஃபேர் பிளஸ் ஒரு 150 ருபீஸ். ஸோ எதுக்கெல்லாம் அப்படின்னா இந்த லெட்டர் போஸ்ட் ஐட்டம்ஸ், லெட்டர்ஸ், போஸ்ட் கார்டு, ஸ்மால் பேக்கெட்ஸ், இந்த லெட்டர் போஸ்ட் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்கும் அதனுடைய பேசிக் ஃபேரோட சேர்த்து. சரிங்களா? இன் அடிஷன் டு த போஸ்டேஜ். ஸோ போஸ்டேஜ்ங்கிறது அதனுடைய பேசிக் அந்த ஃபேர், த ஃபீஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த 150 ரூபாங்கிறது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸா இருக்கும். அதுவே ஒரு எம் பேக் நம்ம சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அந்த எம் பேக்கை வந்துட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்றதா இருந்துச்சுன்னா 750 ரூபாய் நாம பே பண்ற மாதிரி இருக்கும். சாதாரணமா ஒரு லெட்டர் அனுப்புறதுக்கு 150 ரூபாயும், ஒரு எம் பேக் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி அனுப்புறதுக்கு 750 ரூபாயும் நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம நார்மலா சொல்லுவோம் இல்லைங்களா, யாராச்சும் ஒருத்தர் ரெஜிஸ்டர் லெட்டர் எழுத வந்தா நம்ம என்ன சொல்றோம், மேல வந்துட்டு எழுதுங்க, ரெஜிஸ்டர் போஸ்ட் எழுதுங்கன்னு சொல்றோம் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரிதான் இங்க ஒரு ரெஜிஸ்டர் லெட்டருக்குமே நம்ம என்ன சொல்றோம், அதுல வந்து கண்டிப்பா மேல என்ன எழுத சொல்றோம், ரெஜிஸ்டர்ட் அப்படிங்கிற வார்த்தை எழுத சொல்றோம், அல்லது இன்னொரு வார்த்தை அதுக்கு என்ன யூஸ் பண்றாங்க, ரீகமாண்டட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துட்டு எல்லாம் எழுத சொல்றாங்க. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ்ல ரெஜிஸ்டர்ட் அப்படிங்கிறதே போதுமானது. ஸோ மேல ரெஜிஸ்டர்ட் அப்படிங்கிறது எழுதிடும். ஸோ ஏர்மெயில போறதா இருந்துச்சுன்னா என்ன வார்த்தை இருக்கணும், பை ஏர்மெயில். அதுவே ரெஜிஸ்டர் ஆகி போறதா இருந்துச்சுன்னா ஸோ பை ஏர்மெயில் கூட அடுத்து எழுதுற மாதிரி இருக்கும், ரெஜிஸ்டர்ட் அப்படிங்கிறதுமே நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ ஏர்மெயில போறதுனாலே பை ஏர்மெயில், அது ரெஜிஸ்டர்ட் ஆர்டினரி எதுவாக இருந்தாலும் பை ஏர்மெயில்ங்கிற வார்த்தை இருக்கணும். பிளஸ் அதை ரெஜிஸ்டர் பண்ணி அனுப்புறோம்னா ஸோ பை ஏர்மெயில் இன் அடிஷன் டு தட் ரெஜிஸ்டர்ட் அப்படிங்கிற வார்த்தை மேல இடம் பெற்றிருக்கணும். சரிங்களா? அது போக அதனுடைய அட்ரஸ் நம்ம வழக்கமா சொல்லுவோம் இல்லைங்களா, 2 அட்ரஸ்ங்கிறது வந்து தெளிவா இங்க்ல எழுதி இருக்கணும். சரிங்களா? இங்க்ல வந்து அதனுடைய 2 அட்ரஸ் வந்து எழுதி இருக்கணும். அப்புறம் பென்சில்ல வந்து என்ன பண்ணிருக்க கூடாது, இந்த அட்ரஸ் எதுவுமே எழுதியிருக்க கூடாது. அப்படி எழுதியிருந்தா என்ன பண்ணக்கூடாது, cannot be registered. ஏதாச்சும் அந்த 2 அட்ரஸ் வந்து பென்சில்ல எழுதியிருக்காங்க அப்படின்னா எழுதக்கூடாது. ஸோ இங்க்ல தான் என்ன பண்ணிருக்கணும், அட்ரஸ்ங்கிறது தெளிவா எழுதியிருக்கணும். அப்புறம்
ஸ்பேஸ் வந்து விட்டுக்கணும் சரிங்களா. எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய லேபிள்ஸ் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்னுடைய இது இப்போ நம்ம ரெஜிஸ்டர் பண்றப்ப நம்ம மேல என்ன பண்றோம், ஒரு ஸ்டிக்கர் ஓட்டுறோம் இல்லைங்களா. ஸோ ரெஜிஸ்டர் ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு பிளஸ் வந்துட்டு நம்மளுடைய ரெசிப்ட் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் ஒட்டுறதுக்கு நம்ம என்ன இருக்கணும், தேவையான அளவுக்கு ஸ்பேஸ்ங்கிறது அந்த லெட்டர்ல இருக்கணும் சரிங்களா. ஸோ ரெஜிஸ்டர் ஆர்டிகல்ங்கிறது கண்டிப்பா என்னதான் பண்ணணும், கவுண்டர்ல தான் கொடுக்கணும். என்ன பண்ணக்கூடாது, லெட்டர் பாக்ஸ்க்கு அந்த மாதிரி எதுவும் என்ன பண்ணக்கூடாது, போடக்கூடாது. ஸோ கண்டிப்பா ஒரு ஃபாரினுக்கு அனுப்புற ஆர்டிகல் வந்து கண்டிப்பா எங்க தான் கொடுத்தாகணும், கவுண்டர்ல தான் கொடுத்தாகணும். ஸோ நம்ம அஸ் யூஸ்வல் நம்ம இன்லேண்ட் போஸ்ட்ல ஒரு ரெஜிஸ்டர் லெட்டர் புக் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ரெசிப்ட் கொடுக்குற மாதிரி இன்டர்நேஷனல் ஆர்டிகளுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம், ரெசிப்ட்ங்கிறதுக்கு அந்த கஸ்டமருக்கு நாம கொடுக்குறோம் சரிங்களா. ஸோ அதே மாதிரி நம்ம இன்லேண்ட் ஆர்டிகல்ல பார்த்தோம் அப்படின்னா என்ன அனுப்புறோம், அக்னாலஜ்மெண்ட்ங்கிறத நம்ம அனுப்புறோம் இல்லைங்களா. ஸோ உங்களுக்கு நம்ம இப்போ நம்மளுடைய இந்த ரெகுலேஷன்ல பாத்தீங்கன்னா அந்த டேர்மை என்ன பண்ணிருப்பாங்க, இருக்காது. நீங்க பாத்தீங்கன்னா அக்னாலஜ்மெண்ட்ங்கிற வார்த்தைகள் வந்து அங்க இருக்காது. அதுக்கு பல என்ன கொண்டு வந்திருப்பாங்க, ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி அப்படிங்கிற கான்செப்ட்ங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா. ஸோ இங்க பாத்தீங்கன்னா அந்த அக்னாலஜ்மெண்ட்ங்கிறது சேம் நம்ம இன்லேண்ட் போஸ்ட்ல ஃபாலோ பண்ற மாதிரி அக்னாலஜ்மெண்ட்ங்கிற வார்த்தை இங்க இருக்கும். ஸோ எப்படி நம்ம அது எதுக்காக வாங்குறவங்க வந்து அதுல வந்து ஒரு கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க இல்லைங்களா, நான் இந்த தபால வாங்கிக்கிட்டேன் அப்படிங்கிறது. ஸோ வெளிநாட்டுக்கு அனுப்புற இந்த ஆர்டிகளுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த அக்னாலஜ்மெண்ட்ங்கிறத நாம வச்சு வெளிநாட்டுக்கும் அமைச்சிக்கலாம் சரிங்களா. ஸோ அதுக்கு வந்து நம்ம தனியா சார்ஜ் பே பண்ணணும். எப்படி நம்ம இன்லேண்ட்ல பொறுத்த வரைக்கும் நம்ம பழைய இதுபடி பார்த்தோம்னா 3 ரூபாய் நம்ம சார்ஜ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லைங்களா. ஸோ இப்போ ரெகுலேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் டெலிவரிக்கு வந்து 10 ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க, நேபாள் அண்ட் பூட்டான் இதுக்கு வந்துட்டு அஸ் யூஸ்வல். ஸோ இதுல ரெகுலேஷன்லுமே உங்களுக்கு இந்த ஃபீஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ நேபாள் அண்ட் பூட்டானுக்குன்னா நீங்க அக்னாலஜ்மெண்ட் வைக்கிறதா இருந்துச்சுன்னா 10 ரூபாய்க்கு நம்ம அடிஷனலா பே பண்ற மாதிரி இருக்கும். அதுவே இந்த 2 கண்ட்ரியும் தவிர்த்து மற்ற கண்ட்ரிக்கு நீங்க அக்னாலஜ்மெண்ட் வச்சு அனுப்புறீங்க அப்படின்னா நம்மளுடைய ஏற்கனவே நம்ம சொன்ன பேசிக் ஃபேர் பிளஸ் அதனுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அதனுடைய சேர்ந்து இந்த அக்னாலஜ்மெண்ட்டுக்கான ஃபீஸுங்கிறது நம்ம அடிஷனலா வந்துட்டு பே பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ இதுல என்ன சொல்றாங்க, அந்த நேம் அட்ரஸ் எல்லாமே என்ன சொல்றாங்க, ரோமன் கேரக்டர்ஸ்லாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ எதுக்காக அப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா எந்த கண்ட்ரிக்கு போனாலும் அவங்களால வந்துட்டு அதை வந்துட்டு ரீட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுடைய இன்டர்நேஷனல் ஆர்டிகிளுக்கு நம்ம யூஸ் பண்ற அக்னாலஜ்மெண்ட் கார்டு. வழக்கமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா சில இடங்கள்ல நம்ம நார்மலா யூஸ் பண்ற அக்னாலஜ்மெண்ட் கார்டையே நம்ம வச்சு அனுப்புறாங்க. பட் அதுக்குன்னு என்ன இருக்கு, நம்ம கிட்ட தனியா வந்துட்டு இந்த மாதிரி இன்டர்நேஷனல் ஆர்டிகிளுக்கு அனுப்புற அக்னாலஜ்மெண்ட் வந்து நம்ம கிட்ட தனியா இருக்கு சரிங்களா. ஸோ இது நம்மளுடைய இந்தியா போஸ்ட்ல இருந்து இது பண்ண ஒரு அக்னாலஜ்மெண்ட் RP54A அப்படிங்கிறது நம்மளுடைய இந்தியா போஸ்ட்னால வெளியிடப்பட்ட. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரி அவங்களுக்கான அந்த ஃபார்மேட் வச்சிருப்பாங்க. இது நம்ம அபிஷியல் நம்மளோட இந்தியா போஸ்ட்ல நம்ம நார்மலா அக்னாலஜ்மெண்ட் கார்டு யூஸ் பண்றோம் இல்லைங்களா இன்லேண்டுக்கு, அது மாதிரி இது இன்டர்நேஷனலுக்கு யூஸ் பண்றதுக்கான அக்னாலஜ்மெண்ட் கார்டு சரிங்களா. ஸோ இது அஸ் யூஸ்வல் பேரு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் சரிங்களா. ஸோ இது வந்துட்டு ஃப்ரண்ட் முன்பக்கம், இது வந்துட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதனுடைய பின்பகுதி, அது டெலிவரி ஆயிடுச்சா, லெட்டரா, பார்சலா, ஸோ என்னென்ன இதுங்கிற மாதிரி இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர், அது மாதிரி டெஸ்டினரி அதனுடைய அட்ரஸி சிக்னேச்சர் இங்கே இருக்கும், டேட் அண்ட் சிக்னேச்சர் ஆஃப் த அட்ரஸி. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும் சரிங்களா. இது வந்துட்டு இது வந்து டெஸ்டினேஷன் ஆஃபீஸுடைய ஸ்டாம்ப்பு. ஸோ நியர்லி ஈக்குவல் டு நம்மளுடைய இன்லேண்ட் லெட்டருக்கான அந்த அக்னாலஜ்மெண்ட் தான் இருக்கும். பட் இது இந்த மாதிரி பிங்க் கலர்ல அதனுடைய நம்பரை பார்த்தீங்கன்னா வேற நம்பர் இருக்கும். RP54Aங்கிறது இந்த வெளிநாட்டுக்கு நம்ம அனுப்பக்கூடிய அக்னாலஜ்மெண்ட் கார்டு சரிங்களா. ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம், ஒரு ரெஜிஸ்டர் லெட்டர் வித் ஏடி அனுப்புறோம்னா நம்ம மேல எழுதும் இல்லைங்களா, RLAD அல்லது ரெஜிஸ்டர் லெட்டர் வித் அக்னாலஜ்மெண்ட் டியூ அப்படிங்கிற மாதிரி மேல ஒரு வார்த்தை எழுதும் இல்லைங்களா. ஸோ இங்கே நம்ம என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி நம்ம அக்னாலஜ்மெண்ட் நம்ம அட்டாச் பண்ணி அனுப்புறோம் அப்படிங்கிற பட்சத்துல என்ன எழுத சொல்றாங்க, அட்வைஸ் ஆஃப் டெலிவரி அது சொல்றாங்க, அல்லது இந்த டைம்ல அவிஸ் டி ரிசெப்ஷன் அப்படிங்கறத சொல்றாங்க. அதனுடைய ஷார்ட் ஃபார்மா AR. நம்ம நார்மலா எழுதுறப்ப எழுதுவீங்க RLAD அப்படின்னு எழுதுறீங்களா, அக்னாலஜ்மெண்ட் டியூங்கிறத எழுதுறதுக்காக ஏடின்னு மென்ஷன் பண்ணல. ஸோ அது மாதிரி இன்டர்நேஷனல் ஆர்டிகிளை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிக்கணும், இந்த மாதிரி எழுதிக்கணும், அட்வைஸ் ஆஃப் டெலிவரி அல்லது AR. ஷார்ட்டா என்ன சொன்னா போதும் அப்படின்னா AR. தட் மீன்ஸ் ஒரு இன்டர்நேஷனல் ஆர்டிகிள்ல ரெஜிஸ்டர்டுக்கு இன்னொரு வார்த்தை என்ன கொடுத்துருப்பாங்க, ரீகமெண்டட். ஸோ அந்த மாதிரி ரெஜிஸ்டர்டு போட்டு ஹைஃபன் போட்டு ஒரு ARன்னு போட்டீங்கன்னா என்ன அர்த்தம், அது வந்துட்டு ஒரு அக்னாலஜ்மெண்டோட கூடிய ஒரு ரெஜிஸ்டர் தபால், வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அக்னாலஜ்மெண்டோட கூடிய ஒரு ரெஜிஸ்டர் தபால் அப்படிங்கிறது தான் இந்த ARங்கிறது ஷார்ட்டா சொல்லியிருப்பாங்க. சரி, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, அவிஸ் டி ரிசெப்ஷன், அதாவது நம்ம இங்கிலீஷ்ல சொன்னோம்னா அட்வைஸ் ஆஃப் டெலிவரி, அதை அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் AR அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ARங்கிறது வந்துட்டு
நம்ம வழக்கமா எழுதுனா ரெஜிஸ்டர்டுக்கு அடுத்தாப்புல ஒரு ஹைஃபனை போட்டு ஏஆர் அப்படின்னு போட்டோம்னா இந்த தபால் வந்து ஒரு அக்னாலஜ்மெண்டோட கூடின ஒரு தபால் அப்படிங்கிறது வந்து தெரிய வரும். அதுக்காக தான் அந்த மாதிரி ரெஜிஸ்டர்டுக்கு பக்கத்துல இந்த ஏஆர்ங்கிறது அல்லது அவிஸ்டி ரிசெப்ஷன் அல்லது அட்வைஸ் ஆஃப் டெலிவரி ஏதோ ஒண்ணு நம்ம அது பக்கத்துல எழுதியிருக்கோம். சரிங்களா? ஸ்டாண்டர்ட் ரிமார்க் ஸ்டாண்டர்ட் என்வலப்புங்கிறப்ப வந்துட்டு அது எங்க எழுத சொல்றாங்க அப்படின்னா டாப்ல வந்து டாப் லெஃப்ட்ல வந்துட்டு அதை எழுத சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அப்புறம் போஸ்டேஜ் கால்குலேட் பண்றப்போ நீங்க அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டையும் அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் தான் போஸ்டேஜ்ங்கிறதே கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ லெட்டரை மட்டும் தனியா கால்குலேட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க அக்னாலஜ்மெண்ட் கார்டை நீங்க கட்டுறப்ப பாத்தீங்கன்னா மேபி அதனுடைய வெயிட் வந்து 1 or 2 கிராம் கூடும். ஸோ 1 or 2 கிராம்ஸ் ஜாஸ்தி ஆகிறப்ப மேபி பார்டர்ல இருக்கு அப்படின்னா அடுத்த ஸ்லாபுக்கு கூட போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதனால வெயிட் கால்குலேட் பண்றப்போ எப்படி பண்ணிக்கணும், அக்னாலஜ்மெண்ட் கார்டு எல்லாம் அதோட சேர்த்து டைப் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணிக்கணும், வெயிட்டையே நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ வெயிட்ங்கிறது அக்னாலஜ்மெண்ட் கார்டும் சேர்ந்த வெயிட்டை தான் கால்குலேட் பண்ணி அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், போஸ்டேஜ் எப்பவுமே ஓட்டணும். இன்லேண்ட்லயுமே நீங்க அதையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரு அக்னாலஜ்மெண்ட் கார்டை வந்து அடிஷனலா சேர்க்கிறப்போ ஜஸ்ட் அது 1 or 2 கிராம்ஸ் தான் வெயிட் டிஃபரன்ஸ் வரும். பட் அந்த ஆர்டிகல் வந்துட்டு அந்த ஸ்லாபினுடைய மேக்ஸிமம் அந்த இருக்கும் இல்லைங்களா, 50 கிராம் ஸ்லாப் 20 கிராம் ஸ்லாப் இருக்குன்னா அதுவே பாத்தீங்கன்னா கரெக்டா 20ல இருந்திருக்கும். நாம போயிட்டு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கார்டு அதோட சேர்த்து அட்டாச் பண்றப்போ அது 22க்கு கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? ஸோ அடுத்த வெயிட் ஸ்லாபுக்கு போயிடும். அப்போ ரேட் அங்க மாறும் இல்லைங்களா? ஸோ எப்பவுமே இந்த மாதிரி அக்னாலஜ்மெண்ட் வெயிட் நீங்க கால்குலேட் பண்றப்போ அக்னாலஜ்மெண்ட்டையும் டைப் பண்ணதுக்கு அப்புறம் என்ன வெயிட் இருக்கோ அதான் கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதான் இங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அக்னாலஜ்மெண்டோட வெயிட்டும் சேர்த்து தான் நம்ம என்ன பண்ணிக்கணும், கால்குலேட் பண்ணி அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், போஸ்டேஜ்ங்கிறது ஒட்டணும். சரிங்களா? அப்புறம் கண்ட்ரியில பொறுத்த வரைக்கும் அந்த ஒவ்வொரு நாடுகள்லையும் அவங்க ரெஜிஸ்டர் லெட்டருக்கு வந்துட்டு ஒரு இது வச்சிருப்பாங்க இல்லைங்களா? ஸோ நம்ம வந்துட்டு நம்ம நாட்டில் என்ன பண்ணுவோம், அக்னாலஜ்மெண்ட் கார்டு வச்சு அனுப்புறோம் அப்படிங்கிறப்ப வந்துட்டு அது அட்ரஸ் ஸ்பெசிஃபிக் நம்ம ட்ரீட் பண்ணி என்ன பண்ணிக்கிறோம், இதர் த அட்ரஸ் யார் த ஆத்தரைஸ்டு பர்சன் அவங்ககிட்ட தான் கையெழுத்து வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கான ரெகுலேஷன்ஸ் நம்ம வச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியும் அவங்களுக்கான ரெகுலேஷன்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம நாட்டில் டெலிவரி ஆல்ரெடி ஏற்கனவே பல வாட்டி சொல்லிட்டேன், நம்ம நாடு நமக்கான ரூல்ஸ் நம்ம வச்சிருக்கோம், அதை நாம ஃபாலோ பண்றோம். இந்தியா போஸ்ட் நம்ம ஃபாலோ பண்றோம். பட் அடுத்த கண்ட்ரிஸ் ஒவ்வொரு நாடும் அவங்கவுங்களுக்கான ஓன் விதிமுறைகள் வச்சிருந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணிப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்தியாவில் டெலிவரி ஆகிற மாதிரியே தான் அந்த கண்ட்ரில போய் டெலிவரி ஆகும் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, எதிர்பார்க்க முடியாது. அந்தந்த கண்ட்ரி அவங்கவுங்களுக்கான ஓன் ரெகுலேஷன்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ ரெஜிஸ்டர் லெட்டர் எப்படி டெலிவரி பண்ணணும், ஆனர் லெட்டர்ஸ் எப்படி டெலிவரி பண்ணணும் அவங்க ரூல்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு அந்த கண்ட்ரில ரெஜிஸ்டர் லெட்டர் டெலிவரி பண்றதுக்கு என்ன ரூல்ஸோ அதன்படி அந்த ரெஜிஸ்டர் லெட்டருங்கிறது டெலிவரி ஆகும். சரிங்களா? ஸோ இன்னொரு ஆர்டிகல் நமக்கு வர்ற ஆர்டிகல் நம்ம வந்து இன்லாண்டுக்கான ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். பிளஸ் இதனோட என்ன இருக்கும், கஸ்டம் டியூட்டிஸ் அல்லது கஸ்டம் கிளியரன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இதெல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், கஸ்டமர் கிட்ட வந்து கலெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ என்ன பண்றோம், எப்போ டெலிவரி பண்றோம், ஆஃப்டர் கலெக்ஷன் ஆஃப் டியூஸ். நீங்க பாத்திருப்பீங்களே வெளிநாட்டுல இருந்து வரப்போ ஏதாச்சும் தபால்ல வந்துட்டு நமக்கு என்ன போட்டிருப்பாங்க, கஸ்டம் டியூட்டி ஏதாச்சும் போட்டிருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதெல்லாமே கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்றோம், அந்த தபாலை வந்து சம்பந்தப்பட்ட நபருக்கு நாம அதை டெலிவரி பண்றோம். சரிங்களா? அப்புறம் இண்டெம்னிட்டினா வேற ஒன்றும் இல்லை, காம்பன்சேஷன் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அதுதான். ஸோ காம்பன்சேஷனை பத்தி இங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸோ நம்ம நார்மலா பார்த்தோம்னா நமக்கு 100 ரூபாய் காம்பன்சேஷன் கொடுத்துருப்பாங்களா ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகளுக்கு. ஸோ அது மாதிரி ஒரு ஃபாரினுக்கு அனுப்புற ஒரு ரெஜிஸ்டர் தபால், சரிங்களா, ஒன்லி ஃபார் த லாஸ் ஆஃப் ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல். ஸோ ஆர்டினரி ஆர்டிகல்க்கு நம்ம என்ன பண்றது இல்லை, காம்பன்சேஷன் பே பண்றது இல்லை. ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல், ஒரு ஆர்டிகல் நம்ம இந்தியாவில இருந்து இன்னொரு நாட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி அனுப்புறோம் அப்படிங்கிற பட்சத்துல எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னா, எதர் அந்த லெட்டர் அதனுடைய வேல்யூ அல்லது 30 SDR. SDRனா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ இந்த ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ்ங்கிறது வந்துட்டு IMF அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அப்படிம்பாங்க. ஸோ அவங்க தான் வந்துட்டு இந்த SDRனுடைய வேல்யூ வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, நிர்ணயம் செய்வாங்க. சரிங்களா? ஸோ அது பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஒவ்வொரு ஈக்குவலன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு SDR அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்திய மதிப்பில் வந்துட்டு எவ்வளவு ரூபாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர்லி 177 நினைக்கிறேன் சம்திங். நீங்க IMF வெப்சைட்ல போனீங்கன்னா தெரியும். ஸோ அதில் வந்துட்டு அவங்க இது போட்டிருப்பாங்க, ஒரு SDRங்கிறது எவ்வளவு இந்திய ரூபாய் அப்படின்ட்டு ஒரு மதிப்பு போட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த மதிப்புல கால்குலேட் பண்ணி ஸோ அப் டு 30 SDR வரைக்கும் நம்ம என்ன கொடுக்கலாம், காம்பன்சேஷன்ங்கிறது கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ விச் லெஸ், வழக்கம் போல நம்ம எல்லா இதுக்கும் சொல்ற மாதிரி தான், எப்படி நம்ம கொடுக்கறதுனால விச் எவர் இஸ் லெஸ் தான். சரிங்களா? ஸோ இங்கிலாந்துக்கு சொல்ற மாதிரி தான் இங்கேயும் எதர் அந்த ஆர்டிகிளுடைய வேல்யூ அல்லது அதிகபட்சமா 30 SDR. இதுல ரெண்டுல எந்த இது குறைவான அமௌண்ட் அந்த அமௌண்ட்டை இந்த கஸ்டமருக்கு நம்ம என்ன கொடுப்போம், காம்பன்சேஷன் வந்துட்டு
கொடுப்போம். சரிங்களா? ஸோ அதுவே எம் பேக் பல்க் பேக்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ எம் பேக்கை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி அனுப்புறான்னு பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ எம் பேக்கை ரெஜிஸ்டர் பண்ணி அனுப்புறாங்க. ஸோ அதுக்கு லாஸ் அந்த இது வந்துட்டு தொலைஞ்சு போச்சு. சரிங்களா? அப்படின்னு என்ன கொடுக்குறாங்க, 150 SDR வரைக்கும் என்ன கொடுக்குறாங்க, மேக்ஸிமம் 150 rupees வரைக்கும். சொல்லுங்க மேடம். சார் எம்பேக்கு இப்போ காம்பன்சேஷன் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க சார் கிருத்திகா மேம். ஓகே, ஐ வில் கன்ஃபார்ம். நான் கன்ஃபார்ம் மட்டும் உங்களுக்கு குரூப்ல அப்டேட் பண்றேன். ஓகே சார். ஓகே மேடம். ஓகே. ஸோ அடுத்தது எப்பெல்லாம் நம்ம காம்பன்சேஷன் பே பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இது வந்துட்டு நம்ம காம்பன்சேஷன் கொடுப்போம்னு சொல்றோம். பட் எப்போ நாம காம்பன்சேஷன் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றோம்னா, ஃபர்ஸ்ட் இது வந்துட்டு ஃபோர்ஸ் மெஜூர் அப்படிங்கிற ஒரு சொல்லுவாங்க. ஃபோர்ஸ் மெஜூர்னா வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோர்ஸ் மெஜூர்னா என்ன, இது கூட கேள்வியா வரலாம். ஃபோர்ஸ் மெஜூர்னா என்ன? ஸோ வேற ஒன்றும் இல்லை. ஃபோர்ஸ் மெஜூர்ங்கிறது நம்மளுடைய கையில இல்லாத, சரிங்களா, சர்க்கம்ஸ்டான்ஸ் பியாண்ட் கண்ட்ரோல், நம்மளுடைய கண்ட்ரோல்ல இல்லாத விஷயங்கள். சரிங்களா? ஸோ என்னவா இருக்கலாம்? ஸோ நார்மலா ஒரு ஏர்மைல ஒரு ஆர்டிகல் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இல்லைங்களா? ஸோ விமானத்துல போகுது. இப்போ சமீபத்துல கூட ஒரு விமான விபத்து நடந்துச்சு இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு விமானத்துல ஒரு இது போகுது, அல்லது வந்து கப்பல்ல வந்துட்டு ஒரு தபால் போகுது இல்லைங்களா? ஸோ அது அந்த விமானத்துக்கோ அல்லது அந்த கப்பலுக்கோ ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, அதுல வந்துட்டு இந்த தபால் வந்துட்டு மிஸ் ஆயிடுச்சு, இல்லை ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்துட்டு நம்மளுடைய கண்ட்ரோல்ல இல்லாத ஒரு விஷயம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபோர்ஸ் மெஜூர் அப்படிம்பாங்க. அதாவது நம்மளுடைய கண்ட்ரோல் இல்லாத விஷயங்கள்னால அந்த தபால் வந்துட்டு தொலைஞ்சு போச்சு. சரிங்களா? ஸோ நம்ம வழக்கமா என்ன சொல்றோம், லாஸ் ஆஃப் ஆர்டிகிளுக்கு நம்ம காம்பன்சேஷன் கொடுப்போம்னு சொல்றோம். பட் அதுவே அது நம்ம தவறா இருந்துச்சுன்னா இல்லைங்களா? ஸோ நம்ம கிட்ட வந்துச்சு, நம்ம ஆட்கள் யாரோ தவறுதலா அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, அதை வந்துட்டு மிஸ் பண்ணிட்டாங்க, ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம காம்பன்சேஷன் கொடுத்தாகணும். பட் நம்மளை தாண்டின விஷயங்கள் இல்லைங்களா, அந்த ஃபோர்ஸ் மெஜூர் சர்க்கம்ஸ்டான்சஸ் பியாண்ட் அவர் கண்ட்ரோல், அதுக்கு நம்ம என்ன பண்ற மாதிரி இருக்காது, காம்பன்சேஷன் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் பே பண்ணாது. சரிங்களா? அப்புறம் இந்த ஆர்டிகிள் அங்க வந்து பறிமுதல் பண்ணிடுறாங்க. சரிங்களா? பறிமுதல் பண்றாங்க எங்க டெஸ்டினேஷன் கண்ட்ரில, டெஸ்டினேஷன் கண்ட்ரில அல்லது நம்ம கண்ட்ரிலயோ ஏதோ ஒரு இடத்துல என்ன பண்றாங்க, இந்த ஆர்டிகிள கன்ஃபிஸ்கேட், அதாவது பறிமுதல் பண்றாங்க. ஏன் அப்படின்னா ப்ரோஹிபிட்டட் ஐட்டம்ஸ் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. சரிங்களா? ஒரு ரெஜிஸ்டர் லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. பட் அதுக்குள்ள என்ன இருக்கு, தடை செய்யப்பட்ட பொருளை வந்துட்டு எதையோ அனுப்பிச்சிருக்காங்க. அதை வந்துட்டு எதர் காம்பீட்டன்ட் அத்தாரிட்டி மீன்ஸ் இந்தியாவிலேயே அல்லது வெளிநாட்டிலேயே, இது கஸ்டம்ஸா இருக்கலாம் அல்லது நார்கோட்டிக்ஸ் இருக்கலாம், யாரோ ஒருத்தர் வந்து அதை என்ன பண்றாங்க, சோதனை போடுறப்போ அதுக்குள்ளாடி ஏதோ ஒரு தடை செய்யப்பட்ட பொருள் இருக்கு அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம், அதை பறிமுதல் பண்ணலாம், அல்லது ரொம்ப அபாயகரமான பொருள் அவங்க என்ன பண்ணிக்கலாம், இமீடியட்டா அதை டெஸ்ட்ராய் கூட பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ண மாட்டோம், அவங்களுக்கு காம்பன்சேஷன் எல்லாமே பே பண்ண மாட்டோம் இல்லைங்களா? ஏன்னா அவங்க அனுப்புனது என்ன அமைச்சிருக்காங்க, தடை செய்யப்பட்ட பொருளை வந்து அவங்க அமைச்சிருக்காங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல காம்பன்சேஷன் நம்ம பே பண்ண மாட்டோம். சரிங்களா? அது போக எப்போ காம்பன்சேஷன் வாங்குறதுக்கான பீரியட் பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு உள்ளாடி தான் அவங்க என்ன பண்ணிக்கணும், காம்பன்சேஷன் வந்து அவங்க கிளைம் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இந்த சம்பவம் நடந்து 1 இயர்க்குள்ளாடி அவங்க என்ன பண்ணியிருக்கணும், இந்த காம்பன்சேஷனுக்கு அவங்க அப்ளை பண்ணி வாங்கியிருக்கணும். அதை தாண்டி வராங்க, 1 இயரும் தாண்டி வந்துட்டு அவங்க காம்பன்சேஷன் கேட்குறாங்க, நம்ம என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி கன்ஃபெஷன் அண்டர் த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் த கண்ட்ரி ஆஃப் டெஸ்டினேஷன். ஸோ நம்ம கண்ட்ரிலே பறிமுதல் பண்ணியிருக்கலாம், அல்லது வெளிநாட்டுக்கு போறப்போ சில பொருட்கள் நம்ம நாட்டுல இருந்து அனுப்புறதுக்கு அலோவ் பண்ணிருப்பாங்க. பட் டெஸ்டினேஷன் கண்ட்ரில என்ன பண்ணிருப்பாங்க, இந்த பொருள் எங்க நாட்டுக்கு வரக்கூடாது, இந்த பொருளை நாங்க என்ன பண்ணிருக்கோம், தடை செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த நாட்டுல பறிமுதல் பண்ணிட்டாங்க. நம்ம நாட்டுல இருந்து போயிடும். பட் அந்த நாட்டுல என்ன பண்றாங்க, நாங்க எங்க நாட்டுக்குள்ள இதை நாங்க அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க அதை பறிமுதல் பண்ணியோ அல்லது இந்த மாதிரி டெஸ்ட்ராய் பண்ணோ செய்யறாங்கன்னா அதுக்கும் நம்ம என்ன பண்ண போறது இல்லை, நாம வந்துட்டு எந்த விதமான காம்பன்சேஷனும் கஸ்டமருக்கு பே பண்ண போறது இல்லை. சரிங்களா? அப்புறம் no indemnity is payable for the loss or damage of the contents of the registered article. ஸோ இங்க என்ன சொல்றாங்க, ஒரு ஆர்டிகிள் மொத்தமா தொலைஞ்சு போச்சு அப்படின்னா தான் என்ன கொடுக்குறாங்க, காம்பன்சேஷன்ங்கிறது கொடுக்குறாங்க. பட் என்ன சொல்றாங்க, பேயபிள் ஃபார் த லாஸ் ஆர் டேமேஜ் ஆஃப் த கண்டென்ட்ஸ் ஆஃப் த ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல். சரிங்களா? ஸோ ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல்குள்ளாடி இருக்கிற கண்டென்ட்ஸ் மட்டும் தொலைஞ்சு போச்சு அப்படின்னா நம்ம என்ன கொடுக்க போறது இல்லை, காம்பன்சேஷன் கொடுக்க போறது இல்லை. டோட்டல் லாஸ் அப்படின்னு சொல்லுவீங்களா, மொத்தமா அது வந்துட்டு லாஸ் ஆன மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஸோ பல்க் பேக்ல நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன். சரிங்களா? ஸோ இது ரெஜிஸ்டர் லெட்டரை பொறுத்த வரைக்கும் உங்களோட கண்டென்ட்ஸ் மட்டும் லாஸ் ஆகுதுங்கிறப்ப காம்பன்சேஷன் நாம எதுவும் பே பண்றது இல்லை. ஸோ காம்பன்சேஷன் யாருக்கு பே பண்றோம், ஸோ இண்டெம்னிட்டிங்கிறது அந்த காம்பன்சேஷன் அதான் சொல்லிருப்பாங்க, இழப்பீடுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதான் இண்டெம்னிட்டி அப்படின்னு இருப்பாங்க, இழப்பீடு. சரிங்களா? தமிழ்ல எக்ஸாக்ட் சொன்னா இழப்பீடும்போம். ஸோ இந்த காம்பன்சேஷன் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா எய்தர் த சென்டர். சரிங்களா? ஸோ சென்டருக்கு தான் நம்ம வழக்கமா என்ன பண்றோம், காம்பன்சேஷனுங்கிறத நாம கொடுக்குறோம். இன்கேஸ் சென்டர் என்ன பண்ணலாம், வெய்வ் பண்ணலாம், இது எனக்கு வேண்டாம், நீங்க என்ன பண்ணுங்க, இந்த காம்பன்சேஷனை அவருக்கு கொடுத்துருங்க, அவருக்கு நான் ஏதோ ஒரு பொருள் அனுப்பிச்சு வச்சேன், அந்த பொருள் டேமேஜ் ஆயிடுச்சு, ஸோ இந்த காம்பன்சேஷனை நீங்க என்ன பண்ணுங்க,
ரிசீவருக்கு நீங்க கொடுத்துருங்க அப்படின்ட்டு சென்டர் என்ன பண்ணிக்கலாம், இது அவருக்கு வந்துட்டு வெய்வ் பண்ணி கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்துட்டு சென்டர் இப்போ இந்தியாவில வந்து அனுப்புறாங்க அப்படின்னா நார்மலா நம்ம போஸ்டல் டிபார்ட்மெண்ட் வந்து சென்டருக்கு தான் கொடுக்கும். இங்க இவர் என்ன சொல்றாரு, எனக்கு வேண்டாம், நீங்க என்ன பண்ணுங்க ரிசீவருக்கு கொடுங்க அப்படிங்கிறாரு. ஸோ இந்தியாவில கொடுக்குறப்ப நம்ம இந்திய மதிப்புல கொடுப்போம் இல்லைங்களா? ஸோ அதுவே வந்துட்டு ரிசீவருக்கு கொடுக்கணும் அப்படின்னா அவர் எந்த கண்ட்ரில இருக்கிற அந்த கண்ட்ரியினுடைய இதுக்கு கொடுக்கணும். ஸோ அதான் சொல்லிருப்பாங்க சப்ஜெக்ட் டு த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் த ருபி. ஸோ இந்திய மதிப்புல எவ்வளவு காம்பன்சேஷனோ அதுக்கான அமௌண்ட் தான் அவங்க என்ன பண்ணிப்பாங்க அந்த கண்ட்ரில உள்ளவங்களுக்கு அங்க கொடுத்துப்பாங்க. சரிங்களா? ஸோ எதர் நம்ம நார்மலா யார் வாங்கிக்கலாம், சென்டர் வாங்கிக்கலாம், அல்லது சென்டர் வந்துட்டு ரிசீவருக்காக கொடுத்துக்கலாம். சரிங்களா? ரிசீவருக்கு கொடுத்துடலாம். ஸோ இன்கேஸ் வந்து ஒருத்தர் காம்பன்சேஷன் வாங்கிட்டாரு, இந்த மாதிரி ஒரு ஆர்டிகல் தொலைஞ்சு போன ஆர்டிகலுக்கு வந்து அவர் என்ன பண்றாரு, அப்ளை பண்ணி நம்ம கிட்ட இது பண்ணி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி நம்ம கிட்ட என்ன வாங்குறாரு, காம்பன்சேஷன்ங்கிறத வாங்கிட்டாரு. பட் சப்சிக்வெண்டா நமக்கு என்ன ஆகுது, அந்த தொலைஞ்சு போன ஒரு ரெஜிஸ்டர் ஆர்டிகல் நமக்கு கிடைக்குது. சரிங்களா? ஸோ காம்பன்சேஷன் நம்ம பே பண்ணிட்டோம், பே பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஆர்டிகல் கிடைக்குது அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், அந்த பர்சன்ட்டை ஸோ எதோ அந்த பக்கம் அதாவது ஏதோ ஒரு பக்கத்துல சென்டருக்கோ அல்லது ரிசீவர்கிட்ட நம்ம என்ன பண்றோம், இந்த மாதிரி உங்களுக்கான ஆர்டிகல் வந்துட்டு கிடைச்சிருச்சு அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்றோம். அவர் அந்த ஆர்டிகலை டெலிவரி எடுத்துக்கணும் அப்படின்னு அவர் என்ன பண்ணணும், ரீபேமெண்ட் ஆஃப் த இண்டெம்னிட்டி, நம்ம அவருக்கு காம்பன்சேஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த அமௌண்ட் வந்து அவர் என்ன பண்ணணும் நமக்கு ரீபே பண்ணார் அப்படின்னா அந்த அந்த ஆர்டிகல் அவங்களுக்கு என்ன பண்றோம், நாம எதிர்த்த அட்ரஸ் அல்லது சென்டரா ரிசீவர் ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தருக்கு அந்த யாரு காம்பன்சேஷன் வாங்கினாங்களோ அவங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த அமௌண்ட் திரும்ப தரும் பட்சத்தில் நம்ம என்ன கொடுக்குறோம், இவங்களுக்கான அந்த ஆர்டிகலை நம்ம அவங்களுக்கு திரும்ப கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ என்ன சொல்றேன், if the person concerned fails to exercise the option within 3 months, இந்த நம்ம உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுக்குறோம். சரிங்களா? உங்க லெட்டர் வந்துருச்சு, நீங்க வந்து என்ன பண்ணுங்க, ரீபேமெண்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கான லெட்டரை வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு காம்பன்சேஷன் வாங்கினால்ட்ட நம்ம சொல்றோம். அவர் என்ன பண்ணல, 3 மாசம் வரைக்கும் அவருக்கு நம்ம டைம் கொடுக்குறோம். அந்த டைமுக்குள்ளாடி அவரு இது அந்த அமௌண்ட்டை கட்டி லெட்டரை வந்து அவரு வாங்கிக்கலாம். இல்ல இவரு அந்த 3 மாசம் டைம் வரைக்கும் வாங்கல அப்படின்னா அடுத்து என்ன பண்றோம், ஆப்போசிட் பார்ட்டி இருக்காங்க இல்லைங்களா, சென்டர். இப்போ ரிசீவர் தான் காம்பன்சேஷன் வாங்கியிருக்கிறார் அப்படின்னா சென்டருக்கு நம்ம அனுப்புறோம், அவர்கிட்ட கேட்கிறோம், அவருக்கு அனுப்பிச்சுடுறோம், அவர் வந்துட்டு இந்த காம்பன்சேஷன் அமௌண்ட்டை கட்டி இந்த ஆர்டிகலை வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ ரெண்டு பேர்ல ஏதோ ஒரு வகையில நமக்கு என்ன ஆகணும், காம்பன்சேஷன்ங்கிறது திரும்ப வந்தாகணும். ஸோ அந்த காம்பன்சேஷன் அமௌண்ட் திரும்ப தந்துட்டாங்கன்னா நம்ம என்ன கொடுத்துறோம், அந்த ஆர்டிகலை கொடுத்துடுறோம். ஸோ ரெண்டு பேருமே கட்டலை, ஸோ ஒரு இவங்களும் வாங்கிக்க விரும்பல அவங்களும் வாங்கிக்க விரும்பல அப்படின்னா ஸோ அந்த ஆர்டிகல் வந்துட்டு பிகம் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ். ஸோ நம்மளுடைய டிபார்ட்மெண்டோட ப்ராப்பர்ட்டியா வந்துட்டு அந்த ஆர்டிகல் மாறிடும். சரிங்களா? ஸோ அடுத்த சர்வீஸ் என்ன அப்படின்னா இன்சூரன்ஸ். நார்மலா நம்ம இங்க இருந்து இந்தியாவில இருந்து நம்ம இங்கிலாந்துல வந்து நம்ம ஆர்டிகல்ஸ் நம்ம என்ன பண்றோம், இன்சூரன்ஸ்ங்கிறது இது பண்ணிக்கிறோம் இல்லைங்களா? ஸோ எதுக்காக, இன்கேஸ் அந்த ஆர்டிகலுக்கு ஏதோ ரொம்ப முக்கியமான பொருட்கள் அனுப்புறப்போ அது வந்துட்டு தொலைஞ்சு போச்சு அல்லது டேமேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ வந்துட்டு அவங்க என்ன பண்ணிக்கலாம், காம்பன்சேஷன்ங்கிறது வாங்கிக்கலாம். அதுக்காக இன்சூரன்ஸ்ங்கிற ஃபெசிலிட்டி நாம வச்சிருக்கோம். இது வந்துட்டு இன்லாண்ட்ல அப்ளிகபிள் ஆகிற மாதிரியே இன்டர்நேஷனலுக்கும் அப்ளிகபிள் ஆகும். பட் என்ன பிரச்சனைனா எல்லா கண்ட்ரீஸும் என்ன பண்றது இல்ல, இன்சூர்ட் ஆர்டிகலை வந்துட்டு அலோவ் பண்றது கிடையாது. சரிங்களா? ஸோ ஒரு சில கண்ட்ரி அலோவ் பண்றாங்க, ஒரு சில கண்ட்ரி அலோவ் பண்ணல. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் தான் இருக்கு. ஸோ அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது, இன்கேஸ் ஒரு கண்ட்ரிக்கு அனுப்புறாங்க, நாம இங்க இருந்து இன்சூர் பண்ணி அனுப்புறாங்க, பட் அந்த டெஸ்டினேஷன் கண்ட்ரில அவங்க என்ன பண்ணல, இன்சூர்ங்கிறத வந்துட்டு அவங்க என்ன பண்ணல, அலோவ் பண்ணல அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ்ங்கிறது ஒன்லி இந்தியாவுக்குள்ள மட்டும் அப்ளிகபிள் ஆகும். சரிங்களா? இந்தியாவில நமக்கு டிரான்ஸ்மிஷன் இப்போ இங்க இருந்து நம்ம அனுப்புறோம், சென்னையில இருந்து இல்ல ஏதோ தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு இடத்துல இருந்து அனுப்புறோம், அது ஒரு ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் மும்பை போய் போற ஒரு ஆர்டிகல் வச்சுக்கோங்களேன். ஸோ மும்பை போய் அதான் மும்பை ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்ல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகுது அப்படின்னா ஸோ சென்னையில இருந்து அந்த மும்பை போற வரைக்கும் இன்சூரன்ஸ்ங்கிறது என்ன ஆகும், கவர் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகாது, அதுக்கு கவர் ஆகாது. சரிங்களா? ஸோ அதான் வந்துட்டு இன்சூரன்ஸ் இன்டர்நேஷனல் இன்சூரன்ஸை பொறுத்தது. இன்னொன்னு சொல்றாங்க, இன் சம் கேசஸ் சர்வீஸ் வந்து சர்ஃபஸுக்கு மட்டும் இருக்கும், ஏர் மேலுக்கு என்ன கொடுக்கறது இல்ல, இன்சூரன்ஸ் கொடுக்கறது இல்ல, சர்ஃபஸ் மேலாம் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அது ஒவ்வொரு கண்ட்ரியும் அவங்க வேரி ஆகும், அந்தந்த கண்ட்ரியினுடைய இதை பொறுத்தது. உள்ள வந்து பொருட்கள் ஏதாச்சும் வைக்கிறாங்க சரிங்களா, அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ண ஆகணும், நம்ம கஸ்டம் டிக்ளரேஷன் உள்ள ஏதாச்சும் பொருட்கள், இப்போ டாக்குமெண்ட்ஸ் ஏதாச்சும் அனுப்புறோம்னா ஓகே நம்ம தேவையில்லை, பட் பொருட்கள் வச்சு அனுப்புறப்போ குட்ஸ் வச்சு அனுப்புறப்போ என்ன கண்டிப்பா தேவைப்படுது, கஸ்டம் டிக்ளரேஷன்ங்கிறது கண்டிப்பா தேவைப்படுது. சரிங்களா? ஸோ எவ்வளவுக்கு இன்சூர் பண்ணலாம், அமௌண்ட் அப் டு விச் கேன் பி இன்சூர்டு வேரியஸ் அக்கார்டிங் டு தி டெஸ்டினேஷன் ஆஃப் த ரூட் ஃபாலோவர். ஸோ இது கண்ட்ரி பொறுத்து மாறுபடும். நார்மலா பார்த்தோம் அப்படின்னா இப்போது பழைய நம்மளுடைய புக்ல கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 10,000 கொடுத்துருப்பாங்க. பட் இப்போ என்ன பண்ணிக்கலாம், 1 lakh வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்சூரன்ஸ் பண்ணிக்கலாம், இன்டர்நேஷனல் ஆர்டிகளுக்கும் இன்சூரன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்சூரன்ஸுக்கான ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ 500 rupees வரைக்கும் 210 ரூபாய், மொதல் 500 ரூபாய்க்கு
210 ரூபாய். அப்புறம் ஒவ்வொரு 500 ரூபாயும் கூட கூட இன்சூர் எவ்வளவுக்கு இன்சூர் பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு 500 ரூபாய்க்கும் 10 ரூபாவா ஜாஸ்தி ஆயிட்டு வரும். சரிங்களா? ஸோ பேசிக்கா 500 ரூபாய் இன்சூர் பண்றாங்கன்னா 210 ரூபாய் பே பண்ணணும். ஸோ கொஸ்டின் உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துக்கலாம். இந்த ஆர்டிகல் இவ்வளவுக்கு இன்சூர் பண்றாங்க, ஸோ அதுக்கு எவ்வளவு அமௌண்ட் வரும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் அதை 500 ஸ்லாபா பிரிச்சுக்கணும். 500 ஸ்லாபா பிரிச்சுக்கணும். 500 ஸ்லாபுக்கு 210, அதுக்கப்புறம் ஒவ்வொரு 500 ஸ்லாபுக்கும் 10 அப்படிங்கறத வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ அது வந்துட்டு இன்சூரன்ஸுக்கான ஃபீஸ். சரிங்களா? உள்ள இருக்கிற பொருளோட எப்பவுமே அது இன்லேண்ட்லயும் சரி இன்டர்நேஷனலும் சரி ஒரு பொருளை இன்சூர் பண்றாங்க அப்படின்னா அதனுடைய ஆக்சுவல் வேல்யூக்கு மேல என்ன பண்ணக்கூடாது, இன்சூர் பண்ண கூடாது இல்லைங்களா? ஸோ 500 ரூபாய் பொருளை வச்சுக்கிட்டு அதுக்கு 2000 ரூபாய்க்கு இன்சூர் பண்ணலாமான்னு கேட்டா பண்ணக்கூடாது. அந்த பொருளுடைய வேல்யூ 500 ரூபாய்னா அதிகபட்சம் அதை எவ்வளவுதான் இன்சூர் பண்ணிக்கலாம், 500 ரூபாய்க்கு தான் அதை இன்சூர் பண்ணிக்கலாம். அதையும் தாண்டி அதனுடைய அந்த பொருளுடைய வேல்யூ தாண்டி அதிகபட்ச அமௌண்ட்டுக்கு என்ன பண்ணக்கூடாது, இன்சூர் பண்ண கூடாது. சரிங்களா? ஸோ இது ஆல்ரெடி சொன்னேன். சரிங்களா? இன்சூர் லெட்டர்ஸ் ஒன்லி இன்லேண்ட்ல வந்துட்டு வெளிநாட்டுல அந்த கண்ட்ரில வந்துட்டு இன்சூர் இல்லைன்னா இந்தியாக்குள்ள மட்டும் என்ன ஆகும், இந்த இன்சூருங்கிறது வந்துட்டு நமக்கு கவர் ஆகும். சரிங்களா? ஸோ எப்பெல்லாம் இன்சூரன்ஸ் கம்பல்சரி, இதுவும் நம்ம இன்லேண்ட்ல நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா? இன்லேண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ரூபா நோட்டு, காயின்ஸ், பில்லியன்ஸ், இந்த மாதிரியான விலை மதிப்புள்ள பொருட்கள் இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் அனுப்புறப்போ இன்சூரன்ஸுங்கிறது நமக்கு கம்பல்சரி இல்லைங்களா? ஸோ அதே மாதிரிதான் இந்த இன்டர்நேஷனல்லையும் இன்சூரன்ஸுங்கிறது கம்பல்சரி. இங்க என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி எது இருந்தாலும் அதனுடைய மதிப்புக்கு மேல என்ன பண்ணக்கூடாது, இன்சூர் பண்ண கூடாது. சரிங்களா? ஒன்லி அதோட ஆக்சுவல் வேல்யூ என்னவோ, ஸோ இப்போ பேங்க் நோட் வச்சிருக்காங்க அப்படின்னா 2000 ரூபாய் வச்சிருக்காங்க, அதனுடைய மேக்ஸிமம் வேல்யூங்கிறது 2000 ரூபாய் தான் இல்லைங்களா? ஸோ அதுக்கு மேல என்ன பண்ணக்கூடாது, இன்சூர் பண்ண கூடாது. பொருளுடைய மதிப்பை தாண்டி என்ன பண்ணக்கூடாது, இன்சூர் பண்ண கூடாது. அப்புறம் எப்படி அதை தயார் பண்றது, ஒரு இன்சூர் லெட்டரை வந்துட்டு எப்படி தயார் பண்றது? ஸோ முழுக்க என்ன பண்ணிருக்கணும், அந்த பேக்கிங்கிறத வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங், மஸ்ட் பி ஸ்ட்ராங். ஒரு ரொம்ப கடினமான, இப்போ நீங்க இது அனுப்புறதா இருந்தாலும் சரி, மீன்ஸ் கார்டு கவர்ல ஏதோ ஒரு கவர்ல வச்சு அனுப்புறேன், என்வலப்ல வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பா எப்படி இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங்கான மெட்டீரியலா இருக்கணும் இல்லைங்க. ஏன்னா உள்ள ஏதோ பொருள் நம்ம முக்கியமானதை வச்சு அனுப்புறோம் இல்லைங்களா? ஸோ அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். மோஸ்ட்லி ஒரு சிங்கிள் பீஸ், என்வலப்புங்கிறது ஒரு சிங்கிள் பீஸ்னால கவர் பண்ணதான் இருக்கணும். சரிங்களா? ஸோ துண்டு துண்டா போட்டு ஜாயின் பண்ணி அந்த மாதிரிலாம் என்ன பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது. ஒரு சிங்கிள் பீஸ்ல மேட் பண்ண ஒரு என்வலப்பா இருக்கணும். சரிங்களா? அப்புறம் டிரான்ஸ்பரண்டா இருக்க கூடாது. ஸோ உள்ள என்ன பொருள் இருக்குங்கிறது வெளியே தெரியக்கூடாது. என்ன சொல்றாங்க, டிரான்ஸ்பரண்டா இருக்கு, டிரான்ஸ்பரண்ட் இதுல வந்து இது பண்றது ப்ரோஹிபிட் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்ல வந்து என்ன பண்ணக்கூடாது, இன்சூர் ஆர்டிகல் அனுப்ப கூடாது. சரிங்களா? ஸோ தேவையான அளவுக்கு அவங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த சீல்ஸ் வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம இன்லேண்ட்ல இருக்கிற அந்த மாதிரியான ப்ரொவிஷன் தான். அவங்களுக்கு எங்கெங்க இது இருக்கோ, ஜாயிண்ட் அல்லது அந்த ஓவர்லாப் ஆகிற இடங்கள் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி எல்லா இடங்களையும் அவங்க என்ன பண்ணிக்கலாம், தேவையான அளவுக்கு அந்த சீல்ங்கிறத அவங்க வந்து தாராளமா வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ சீல் பண்றதுக்கு என்ன சொல்றாங்க, வேக்ஸ், அரக்கு அல்லது வந்துட்டு இந்த இஎம் பாங்க இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரியான இஎம் அந்த மாதிரியான பொருட்களை வச்சு ஏதோ ஒன்று அவங்களுக்கு தேவையான இதில் வந்து அவங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த சீல் பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி ஜாயிண்ட் இது நீங்க அரக்கு வச்சு வேக்ஸ் வச்சு பண்ணிக்கலாம், அல்லது இஎம் அந்த மாதிரியான லெட்டு அது மாதிரி ஏதாச்சும் வச்சு நம்ம சீல் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அது வந்துட்டு தெளிவா இருக்கணும், எப்படி யூனிஃபார்ம் டிசைனா இருக்கணும். சரிங்களா? ஸோ ஒரே மாதிரி இருக்கணும். அவங்களுடைய கம்பெனிக்காக அவங்க என்ன பண்ணிக்கலாம், தனிப்பட்ட முறையில் ஏதாச்சும் ஒரு நம்ம டேட் ஸ்டாம்ப் வச்சிருக்கிற மாதிரி அவங்க கம்பெனிக்காக சீல் பண்றதுக்காண்டி ஒரு சீல் வச்சிருந்திருக்காங்க இல்லைங்களா? ஸோ ஏதோ ஒன்று எல்லா இடமும் ஒரே மாதிரி அவங்க என்ன பண்ணிக்கணும், அதனுடைய சீலுங்கிறத அதில் வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ இது போக ஸ்டாம்ப் ஒட்டுறதுக்கு அல்லது நம்மளுடைய லேபிள்ஸ் எல்லாம் ஒட்டுறதுக்கு வந்துட்டு ப்ராப்பரான ஸ்பேஸுங்கிறதால இருக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்தது சொல்றாங்கன்னா பாக்ஸ் மாதிரியான பொருளை வச்சு அனுப்புறாங்க. ஸோ முதல்ல என்ன சொல்றாங்க, என்வலப் மாதிரியான இதுல வச்சிங்கன்னா எப்படி அனுப்புது அப்படின்னு சொல்றாங்க. அதுவே ஒரு பாக்ஸுக்குள்ளாடி வச்சு நீங்க ஏதோ ஒரு பொருள் அனுப்புறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த பாக்ஸ் எதனால் செய்யப்பட்டதா இருக்கலாம் அப்படின்னா வுட், மரத்துல செய்யப்பட்டது அல்லது ஏதாச்சும் இந்த மெட்டல்லோ அல்லது பிளாஸ்டிக்கான செய்யப்பட்ட பாக்ஸா இருக்கலாம். அது வந்து கண்டிப்பா எப்படி இருக்கணும், அதுவுமே ரொம்ப திக்கானதா, ரொம்ப ஸ்ட்ராங்கானதா இருக்கணும். சரிங்களா? ஸோ அதுக்கு என்ன சொல்றாங்க, திக்னஸ், இந்த மாதிரியான அதோட தடிமன் எவ்வளவு இருக்கணும். ஒரு பாக்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த பாக்ஸினுடைய அந்த ஒரு தடிமன் வால்ங்கிறது, அந்த பாக்ஸினுடைய அந்த தடிமன்கிறது வந்து குறைஞ்சபட்சம் 8 மில்லிமீட்டருங்கிறது அதனுடைய தடிமனா இருக்கணும். சரிங்களா? ஸோ அப்படின்னா ஏதோ ரொம்ப முக்கியமான பொருளை தான் பாக்ஸுக்குள்ளே வச்சு அனுப்புறீங்க. ஸோ அது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கடினமானதா திக்னஸாகவும் அது இருக்கணும். சரிங்களா? அப்புறம்
ஸோ அது பாக்ஸுங்கிறனால அதை எழுதுறதுக்குலாம் நமக்கு இடம் இருக்காது இல்லைங்களா. ஸோ மரத்துல ஒரு உட்ல வந்துட்டு ஒரு உடன் பாக்ஸ்ல வந்துட்டு வச்சு அனுப்புறாங்க அப்படின்னா அதில் எழுதுறதுக்கு இடம் இருக்காது இல்லைங்களா. ஸோ அதுக்கு என்ன சொல்றாங்க, கவர்டு வித் ஒயிட் பேப்பர். எதுக்காக, இந்த அட்ரஸ், பேரு அட்ரஸ் எல்லாமே எழுதுறதுக்காக அவங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த அந்த உடன் பாக்ஸ்ல வந்துட்டு மேல ஒயிட் பேப்பரை ஒட்டி அது மேல என்ன பண்ணிக்கலாம், அவங்க இந்த டீடைல்ஸ் எல்லாமே சென்டர் அந்த டீடைல்ஸ் எல்லாமே அவங்க என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். சரிங்களா. அதுக்காக ஒயிட் பேப்பர் மேல அவங்க போட்டுக்கலாம். சீல்ட் ஆன் த 4 sides. ஸோ 4 பக்கம், எல்லா பக்கத்துலயுமே அது என்ன பண்ணிருக்கணும், பக்காவா சீல் பண்ணி வச்சிருக்கணும். அது போக என்ன பண்ணிக்கலாம், அந்த பாக்ஸை ஸோ இன்னும் அடிஷனல் சேஃப்டிக்காக என்ன பண்ணிக்கலாம், ஷால் பி டைடு ரவுண்ட் கிராஸ் வைஸ். ஸோ 4 பக்கமும் போட்டு அவங்க அடிஷனலா என்ன பண்ணிக்கலாம், டைப் பண்ணிக்கலாம். பட் என்ன சொல்லியிருப்பாங்க, ரெண்டு எண்டு, ஸோ வித்தவுட் நாட். சரிங்களா. முடிச்சு அந்த மாதிரி எல்லாம் போடாம இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துக்கு கட்டுறாங்க அப்படின்னா ரெண்டு எண்டு என்ன பண்ண சொல்றாங்க, வேக்ஸ் அந்த மாதிரியான இதை வச்சு என்ன பண்ண சொல்றாங்க, சீல் பண்ண சொல்றாங்க. ஸோ நாட் போடாம வித்தவுட் நாட்ஸ் அதை என்ன பண்ண சொல்றாங்க, அது வேக்ஸ் ஏதாச்சும் வச்சு சீல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. ஸோ அது அடிஷ்னலா இன்னொரு சேஃப்டிக்காக அவங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த ஏதாச்சும் சின்ன ட்ரெயின் அந்த மாதிரி ஏதாச்சும் போட்டு அவங்க என்ன பண்ணிக்கலாம், கட்டிக்கலாம். சரிங்களா. அப்புறம் அட்ரஸ். ஸோ அட்ரஸ் சைட்ல என்ன இருக்கணும், ஒரு இன்சூர்ட் ஆர்டிகல் அப்படிங்கிறப்ப வந்துட்டு என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. ஆர்டிகல் ஷுட் நாட் பி அட்ரஸ் டு இனிஷியல்ஸ். இனிஷியல்ஸ் மீன்ஸ் ஷார்ட் ஃபார்மா எழுதிருக்க கூடாது. ஸோ முழுமையா இருக்கணும். சரிங்களா. அப்புறம் அதுல வந்து எந்த கரெக்ஷன்ஸும் அதெல்லாம் இருக்கக்கூடாது. சரிங்களா. எந்த விதமான கரெக்ஷன்ஸும் ஓவர் ரைட்டிங் அந்த மாதிரியான எதுவும் இருக்கக்கூடாது. அட்ரஸ் வந்து என்ன பண்ணிருக்க கூடாது, பென்சில்ல எழுதிருக்கூடாது. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், நம்ம வெளிநாட்டுக்கு அனுப்புறது எல்லாமே என்ன பண்ண சொல்லியிருப்பாங்க, இங்க்ல எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. ஸோ பென்சில்ல வந்து எந்த அட்ரஸ் என்ன பண்ணிருக்க கூடாது, எழுதியிருக்க கூடாது. அட்ரஸ் should be written on the article itself. That means அந்த ஒரு பாக்ஸ் வச்சிருக்காங்க, அல்லது அந்த பாக்ஸ் வச்சிருக்காங்கன்னா பாக்ஸ் மேலேயே ஒயிட் பேப்பரை ஒட்டி எழுத சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. அதை போட்டு தனியா வந்துட்டு நாட் போட்டு அல்லது ஏதாச்சும் தனியா அடிஷ்னல் இதுல எழுதி இது பண்றது மாதிரி இல்லாம அதுலயே வந்து ஒயிட் பேப்பர் போட்டு என்ன பண்ணிருக்கணும், அந்த அட்ரஸ்ங்கிறத வந்து அதுல எழுதியிருக்கணும். சரிங்களா. அப்புறம் இன்சூர்டு வேல்யூ. நம்ம வழக்கமா நம்ம எழுதுறோம் இல்லைங்களா, நம்ம இன்லேண்ட் போஸ்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணிருப்போம், ஒரு ஆர்டிகல் அனுப்புறோம் அப்படின்னா இன்சூர்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா இன்சூர்ட்னுடைய எவ்வளவு ரூபாய்க்கு அதை இன்சூர் பண்ணிருக்கோங்கிற எழுதுவோம் இல்லைங்களா. சேம் அதே மாதிரி இந்த இன்டர்நேஷனல் மெயிலையும் எவ்வளவுக்கு அவங்க இன்சூர் பண்ணிருக்காங்கிறத போத் இன் வேர்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ். சரிங்களா. ஸோ எண்ணாலையும் எழுத்தாலையும் அந்த ஆர்டிகலுடைய மேல் பகுதியில என்ன சொல்றாங்க, டாப் ஆஃப் த அட்ரஸ் சைட் ஆஃப் த கவர். ஸோ அட்ரஸ் எழுதியிருப்போம் இல்லைங்களா, அந்த பகுதியில மேல் பகுதியில எவ்வளவு ரூபாய்க்கு இன்சூர், நம்ம இன்லேண்ட்ல என்ன ஃபாலோ பண்றோமோ சேம் அதே ப்ரொசீஜர் தான். சரிங்களா. எண்ணாலையும் எழுத்தாலையும் என்ன பண்ணிருக்கணும், அந்த எவ்வளவு ரூபாய்க்கு இன்சூர் பண்ணிக்கோங்கிற டீடைல்ஸ் எழுதியிருக்கணும். தேர் ஷுட் பி நோ எரேசர். அதுல வந்து அந்த அமௌண்ட்ல வந்துட்டு எந்த விதமான என்ன இருக்கக்கூடாது, அடித்தல் திருத்தலும் இருக்கக்கூடாது. சரிங்களா. ஸோ எது ஒரிஜினல் அடிச்சு எழுதியிருந்தாங்க அப்படின்னா எது உண்மையானதுன்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா. ஸோ அதனால தான் என்ன சொல்றாங்க, அட்ரஸ்லயும் சரி என்ன இருக்கக்கூடாது, கரெக்ஷன் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த அமௌண்ட் மென்ஷன் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, இந்த அமௌண்ட் மென்ஷன் பண்ணிருக்கல என்ன இருக்கக்கூடாது, எந்த விதமான கரெக்ஷன்ஸும் இருக்கக்கூடாது. சரிங்களா. ஸோ இங்க என்ன சொல்றாங்க, நேரமா வந்து நம்ம ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகளுக்கு நம்ம என்ன சொன்னோம், காம்பன்சேஷன் பத்தி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி இங்க இந்த இன்சூர்ட் ஆர்டிகளுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, காம்பன்சேஷன்ங்கிறது அதுல இண்டெம்னிட்டிங்கிறது சொன்ன இல்லைங்களா, இழப்பீடு, அதான் வந்துட்டு இண்டெம்னிட்டிமோ. ஸோ இன்சூர்ட் ஆர்டிகளுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம், காம்பன்சேஷன்ங்கிறது கொடுக்குறோம். சரிங்களா. ஸோ எவ்வளவு கொடுக்குறோம், ஈக்குவல் டு த வேல்யூ ஆஃப் த ஆர்டிகல். அதாவது நம்ம வழக்கமா இன்லேண்ட்ல தான் சொன்னோம் இல்லைங்களா, ஒன்று அதனுடைய வேல்யூ அல்லது அந்த டேமேஜ், நம்ம எவ்வளவுக்கு பொருள் தொலைஞ்சு போயிருக்கு மீன்ஸ் டேமேஜ் அசஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, எவ்வளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு அதனுடைய மதிப்பு, டேமேஜ்னுடைய மதிப்பு, அல்லது சப்ஜெக்ட் டு மேக்ஸிமம் ஈக்குவல் டு த அமௌண்ட் ஃபார் வாட் இட் இஸ் இன்சூர்டு. ஸோ இன்சூர் பண்ண அமௌண்ட்டுக்கோ அல்லது இப்போ மொத்தமா தொலைஞ்சு போச்சு நம்ம என்ன கொடுக்க போறோம், அவங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் இன்சூர் பண்ண இருக்காங்களோ அந்த அமௌண்ட்டை கொடுக்க போறோம். இதுவே வந்துட்டு ஏதோ டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னா டேமேஜுக்கான மதிப்பு என்ன, எவ்வளவுக்கு வந்து அது சேதம் அடைஞ்சிருக்கு, ஸோ அந்த அமௌண்ட் விச் இஸ் லெஸ் இல்லைங்களா. நான் வழக்கமா சொல்றது அதான், விச் இஸ் லெஸ். இப்போ பொருள் போய் சேர்ந்துருச்சு, பொருளே போய் சேரல அப்படின்னா அவங்களுக்கு என்ன கொடுத்தாகணும், அவங்களுக்கான என்டையர் இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து நம்ம அவங்களுக்கு கொடுத்தாகணும். அதுவே பொருள் போய் சேர்ந்துருக்கு பட் என்ன ஆயிருக்கு, ஏதோ டேமேஜ் கண்டிஷன்ல போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறப்ப வந்துட்டு நம்ம அதை என்ன பண்றோம், டேமேஜ் வந்து நாம அசஸ் பண்றோம், எவ்வளவுக்கு வந்து அது டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டு. ஸோ அந்த டேமேஜுக்கான அளவு என்ன, அந்த அமௌண்ட்டை நம்ம என்ன பண்றோம், அவங்களுக்கு வந்து காம்பன்சேஷனை வந்து திரும்ப கொடுக்குறோம். சரிங்களா. அப்புறம் இந்தியாக்குள்ளாடி மட்டும் நம்ம சொன்னோம் இல்லைங்களா,
சில சில கண்ட்ரிக்கு என்ன இருக்காது, இன்சூருங்கிறது இருக்காது. சரிங்களா? ஸோ இன்சூர் ஒன்லி ஃபார் த இன்லேண்ட் டிரான்சிட் காம்பன்சேஷன் வில் பி லிமிடெட் டு த அப்ளிகபிள். இன்லேண்டுக்கான இது என்னவோ அமௌண்ட் என்னவோ, சரிங்களா, அந்த அமௌண்ட் தான் அவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம், காம்பன்சேஷன் வந்து நம்ம அவங்களுக்கு கொடுப்போம். சரிங்களா? அப்புறம் டோட்டல் டேமேஜ் அல்லது டோட்டல் லாஸ் ஆனிச்சுன்னா ரீஃபண்ட் ஆஃப் போஸ்டேஜ் இஸ் ஆல்சோ கிவன் வித் த எக்ஸெப்ஷன் இன்சூரன்ஸ் ஃபீ விச் வில் நாட் பி ரீஃபண்டட். ஸோ உங்களுக்கு என்ன கொடுக்குறோம், டோட்டலாகவே என்ன ஆகுது, டோட்டலாகவே அந்த ஆர்டிகல் டேமேஜ் ஆகுது, இன்சூர்ட் ஆர்டிகல் டோட்டல் டேமேஜ் அல்லது டோட்டலாகவே அந்த ஆர்டிகல் காணாமல் போயிருது அப்படின்னா அவங்களுக்கு என்ன கொடுக்குறோம், போஸ்டேஜும் ரீஃபண்ட் பண்ணுறோம். சரிங்களா? இன்சூர்டு அமௌண்ட்டையும் போஸ்டேஜும் ரீஃபண்ட் பண்ணுறோம். பட் எதை ரீஃபண்ட் பண்ண மாட்டோம், இன்சூரன்ஸுக்கு அவங்க ஒரு ஃபீஸ் கட்டியிருப்பாங்க இல்லைங்களா, நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இன்சூரன்ஸுக்கான ஃபீ பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இன்சூர் ஃபீயை வந்து நம்ம அவங்களுக்கு திரும்ப கொடுக்க மாட்டோம். பட் எதை கொடுக்குறோம், அவங்களுடைய போஸ்டேஜை திரும்ப ரீஃபண்ட் பண்ணுறோம். ப்ளஸ் போஸ்டேஜும் அந்த இன்சூரன்ஸுக்கு எவ்வளவுக்கு இன்சூர் பண்ணியிருக்காங்க இன்சூர் அமௌண்ட்டும் கொடுக்குறோம். பட் இன்சூரன்ஸுக்காக அவங்க பே பண்ண அந்த இன்சூர் ஃபீ வந்துட்டு நம்ம என்ன பண்ண மாட்டோம், ரீஃபண்ட் பண்ண மாட்டோம். சரிங்களா? ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் லெட்டர் போஸ்ட்டுக்கு நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இது வந்துட்டு யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு நம்ம காம்பன்சேஷன் பே பண்ணுவோம் அப்படின்னா நார்மலாக யாருக்கு பண்ணுவோம், டு த சென்டர். சரிங்களா? யார் அனுப்புனாங்களோ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இன்சூர்ட் அமௌண்ட் வந்து காம்பன்சேஷன் வந்து நம்ம அவங்களுக்கு பே பண்ணுறோம். சரிங்களா? பட் இந்த ஆர்டிகல் டெலிவரி ஆயிடுச்சு, ஆர்டிகல் ஹஸ் பீன் டெலிவர்ட் டு த அட்ரஸி, இண்டெமினிட்டி இஸ் பேபிள் டு த அட்ரஸி. ஸோ தொலைஞ்சு போச்சு, ஆர்டிகல் தொலைஞ்சு போச்சு, இங்கேருந்து அனுப்பிச்சிருக்காங்க, அட்ரஸுக்கு போய் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஆர்டிகல் தொலைஞ்சு போச்சு அப்படின்னா சென்டருக்கு கொடுக்குறோம். பட் ஆர்டிகல் என்ன இருக்கு, அட்ரஸுக்கு போய் சேர்ந்துருச்சு, பட் என்ன இருக்கு, ஏதோ டேமேஜ் கண்டிஷன்ல போய் சேர்ந்துருக்கு. அந்த மாதிரி சிச்சுவேஷன் நம்ம என்ன பண்றோம், இந்த அட்ரஸுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம், இண்டெமினிட்டிங்கிற அந்த மீன்ஸ் அந்த இழப்பீடை வந்து அந்த அட்ரஸுக்கு வந்து நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? நீங்க நேரமா சொன்னா அதே சார் காம்பன்சேஷன் மட்டும் இன்னொரு டைம் சொல்லுங்களேன் சார். சாரி சார். பரவாயில்ல. நார்மலாகவே நம்ம காம்பன்சேஷன்ங்கிறது வந்துட்டு இப்போ இன்கேஸ் தொலைஞ்சு போச்சு இல்லைங்களா, ஆர்டிகல் வந்துட்டு ஏதர் தொலைஞ்சு போச்சு அல்லது டேமேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிற கண்டிஷன்ல தான் வந்து நம்ம என்ன கொடுக்குறோம், காம்பன்சேஷன்ங்கிறது வந்துட்டு அந்த கஸ்டமருக்கு நம்ம கொடுக்க போறோம். ஆர்டிகல் வந்து மொத்தமாவே தொலைஞ்சு போயிடுச்சு. சரிங்களா? இங்க இருந்து ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காரு, இந்தியால இருந்து வெளிநாட்டுக்கு ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காரு. பட் அந்த ஆர்டிகல் என்ன போய் சேரல, அவருக்கு போய் சேரல. சரிங்களா? அந்த பார்ட்டிக்கு அட்ரஸுக்கு போய் சேரல. ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல காம்பன்சேஷன் யாருக்கு பே பண்ணணும், சென்டருக்கு. சரிதானே? அனுப்புறவருக்கு தான் நம்ம என்ன கொடுக்க போறோம், காம்பன்சேஷனை கொடுக்க போறோம். ஏன்னா அந்த ஆர்டிகல் என்ன ஆகல, போய் சேரல, நம்ம கிட்ட வந்திருக்கு, நம்ம அதுக்கு பொறுப்பேற்றிருக்கோம். பட் அந்த ஆர்டிகல் நம்மளால என்ன பண்ண முடியல, கொண்டு போய் சேர்க்க முடியல, தொலைஞ்சிருச்சு, ஏதோ ஆயிடுச்சு. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம காம்பன்சேஷன் யாருக்கு பே பண்றோம், அனுப்புனவங்களுக்கு. சரிதானே? அதான் முறையா இருக்கும் இல்லைங்களா, அனுப்புறவங்களுக்கு தான் நம்ம காம்பன்சேஷன் பே பண்ணி ஆகணும். அதுவே ஆர்டிகல் என்ன ஆயிடுச்சு, இங்க இருந்து ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காரு, இந்தியால இருந்து யூஎஸ்க்கு ஒருத்தருக்கு அனுப்பிச்சிருக்காரு. ஸோ யூஎஸ்ல உள்ளவருக்கு அந்த நபருக்கு போய் சேர்ந்துருச்சு ஆர்டிகல். ஆனா என்ன ஆயிருக்கு, ஆர்டிகல் உடஞ்ச நிலையிலையோ இல்ல ஏதோ சம்திங் மிஸ் ஆயிருக்கு இல்லைங்களா. ஒரு 10 பொருட்கள் வச்சு அனுப்பிச்சிருக்காங்க, 10 பொருள்ல 8 பொருள் தான் அவருக்கு போய் சேர்ந்துருக்கு, 2 பொருள் காணோம் அப்படிங்கிற சிச்சுவேஷனா இருக்கலாம். அல்லது உடஞ்சு போயிருக்கு, எல்லா பொருளும் இருக்கு, பட் அந்த பொருள் என்ன இருக்கு, ஏதோ ஒரு உடஞ்ச நிலையில போய் சேர்ந்துருக்கு. சரிங்களா? ஸோ அப்படி போய் சேர்றப்போ அப்படி போய் அவருக்கு டெலிவரி ஆயிடுச்சு, ஆர்டிகல் அவர் என்ன பண்ணிக்கிறாரு, வாங்கிக்கிறாரு. பட் அந்த சேம் டைம்ல அவர் என்ன பண்ணுவார், நம்ம கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவார், இவ்வளவு ஆர்டிகல் எனக்கு வந்துச்சு, இதுல வந்து இவ்வளவு திங்ஸ் மிஸ் ஆயிருக்கு, அல்லது எல்லா திங்ஸும் வந்திருக்கு, பட் எனக்கு என்ன இருக்கு, உடஞ்சு வந்திருக்கு அப்படின்ட்டு அவர் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி அவர் என்ன பண்றாரு, காம்பன்சேஷனுக்கு கிளைம் பண்றாரு அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல நம்ம யாருக்கு காம்பன்சேஷனை கொடுக்குறோம், இந்த வாங்குறவருக்கு. சரிங்களா? அட்ரஸி, அவருக்கு தான் நம்ம என்ன கொடுப்போம், காம்பன்சேஷனை கொடுப்போம். ஸோ பொருள் போய் சேரவே இல்லை அப்படின்னா அனுப்புனவங்களுக்கு கொடுக்குறோம், பொருள் போய் சேர்ந்துடுச்சு அப்படின்னா வாங்குறவங்களுக்கு கொடுக்குறோம். சரிங்களா? இதுதான். அப்புறம் நேரமா நம்ம இன்லேண்ட் இதுல லெட்டர் போஸ்ட் ஐட்டம்ல பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஏர்மெயில் ஆர்டிகல்ல பார்த்த மாதிரி, சாதா ரெஜிஸ்ட்ரேட்டருக்கு பார்த்த மாதிரி இங்கே என்ன பண்ணிக்கலாம், இன்சூர்ட்லையும் வெய்வர்னா என்ன பண்றது, விட்டு கொடுக்குறது இல்லைங்களா, வெய்யும்போம், அதாவது நம்ம விட்டு கொடுக்குறது அப்படிம்போம் இல்லைங்களா. அந்த மாதிரி அவர் என்ன பண்றாரு, நான் வந்து எனக்கான காம்பன்சேஷன் நான் வாங்கல. இப்போ நம்ம இதுக்கே வருவோம், ஒரு ஆர்டிகல் அனுப்பிச்சிருக்காங்க, அது போய் சேரல, நாம வழக்கமா யாருக்கு நாம கொடுப்போம், அனுப்புறவங்களுக்கு தான் நம்ம என்ன கொடுக்க போறோம், காம்பன்சேஷன்ங்கிறத கொடுக்க போறோம். பட் இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு, இந்த காம்பன்சேஷனை எனக்கு தர வேண்டாம், நான் வந்து அவருக்கு ஒரு ரிசீவர் சம்பரியின் ஏதோ ஒரு கண்ட்ரில இருக்காரு இல்லைங்களா, நான் அவருக்கு ஒரு பொருள் அனுப்புறதா சொல்லியிருந்தேன், அந்த பொருள் அவருக்கு போய் சேரல, அதனால நீங்க காம்பன்சேஷன் என்ன பண்ணுங்க, அவருக்கே வந்து நீங்க கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த கண்டிஷன் இல்லைங்களா, பொருள் போய் சேரலைன்னா நம்ம வழக்கமா சென்டருக்கு தான் காம்பன்சேஷனை கொடுக்க போறோம். பட் அந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு,
காம்பன்சேஷன் எனக்கு வேண்டாம், நீங்க என்ன பண்ணுங்க, இந்த காம்பன்சேஷனை ரிசீவருக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன பண்ணிக்கலாம், வெய்வுங்கிறது அதான் சரிங்களா. ஸோ அவர் என்ன பண்றாரு, காம்பன்சேஷனை வந்துட்டு வெய்வ் பண்றாரு. நான் வாங்கல, அந்த யாரு ரிசீவர் அவருக்கு நீங்க என்ன பண்ணிக்கோங்க, கொடுத்துருங்க அப்படிங்கிறாரு. இதே மாதிரி ரெஸ்பெக்டிவ் இந்த பக்கமும் பண்ணிக்கலாம். ஸோ பொருள் போய் சேர்ந்துருச்சு, டேமேஜ் கண்டிஷன்ல போய் சேர்ந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்றோம், வாங்குறவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்க போறாங்க. தட் மீன்ஸ் நான் ஆக்சுவலா நம்ம பே பண்ண மாட்டோம், அந்த ரிசீவர் கண்ட்ரி பே பண்ணுவாங்க, சரிங்க தானே. ஸோ அவங்க பே பண்ணுவாங்க. பட் அவர் என்ன சொல்றாரு, இல்ல எனக்கு வேண்டாம், நீங்க எதை அனுப்புனாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, பேமெண்ட் பண்ணுங்கன்றாங்க. ஸோ ஏதோ ஒன்று வேவுனா அவங்க விட்டு கொடுக்குறாங்க, சரிங்களா. எனக்கு வேண்டாம், நீங்க ஆப்போசிட் சைட்ல உள்ளவங்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொன்னாங்கன்னா கொடுத்துரும். இங்கேயும் சப்ஜெக்ட் டு நம்மளுடைய அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுக்கு பொறுத்து என்ன கொடுக்க போறோம், அவங்களுக்கு காம்பன்சேஷன்ங்கிறத கொடுக்க போறோம், சரிங்களா. ஸோ தெளிவா இதுல இருக்கும், இன்னொரு வாட்டி பார்த்துக்கோங்க. இது எந்த போஸ்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது, சரிங்களா. ஸோ இன்டர்நெட் இஸ் பெய்ட் பை த போஸ்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஆர்ஜின். அதாவது சென்டருக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஆர்ஜின் எங்க இருந்து அந்த தபால் போச்சோ அவங்க கொடுத்துக்கணும். டெஸ்டினேஷன் உள்ளவங்களுக்கு பே பண்ணணும்னா, அட்ரஸிக்கு பே பண்ணணும்னா டெஸ்டினேஷன் கண்ட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியால இருந்து போச்சுன்னா அந்த ஆர்டிகிள் சென்டருக்கு தான் நான் காம்பன்சேஷன் கொடுக்கணும். அவர் காம்பன்சேஷன் வாங்குறாரு அப்படின்னா இந்திய அஞ்சல் துறை வந்துட்டு அவங்களுக்கு என்ன பண்ணும், காம்பன்சேஷன் பண்ணும். ஸோ ஆர்ஜின்ங்கிறது லெட்டர் எங்க இருந்து போச்சு இல்லைங்களா, இங்க இருந்தா இந்த லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா அமிச்ச இடத்துல உள்ள கண்ட்ரி. ஸோ இந்தியால இருந்து போச்சுன்னா இந்தியா தான் யாருக்கு கொடுக்கணும், சென்டருக்கு. இதுவே சென்டர் என்ன சொல்றாரு, இல்ல வேண்டாம் அட்ரஸிக்கு கொடுங்க அப்படின்னா டெஸ்டினேஷன் கண்ட்ரி. ஸோ இந்தியால இருந்து யூஎஸ்க்கு அனுப்பிச்சிருக்காங்க, தபால் போய் சேரல, நம்ம என்ன பண்றோம், போய் சேரலங்க, அவர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, போய் சேரலங்கிறது சொல்றோம். அவர் என்ன சொல்றாரு, நான் காம்பன்சேஷன் வாங்கிக்கிறேன்னா இந்திய அஞ்சல் துறை அந்த அனுப்பின நபருக்கு காம்பன்சேஷன் கொடுக்கும். பட் இதே சிச்சுவேஷன்ல அவர் என்ன சொல்றாரு, எனக்கு காம்பன்சேஷன் வேண்டாம், நான் யூஎஸ்ல ஒரு நபருக்கு அனுப்பிச்சேன் இல்லைங்களா, அந்த நபருக்கே நீங்க காம்பன்சேஷனை கொடுத்துருங்க அப்படின்னு அவர் சொல்றாருன்னா எங்க கொடுக்கணும், யூஎஸ்ல நம்ம ஒரு நபருக்கு அனுப்பிச்சாங்க. ஸோ இப்போ இங்க என்ன பண்ணும், யூஎஸ்னுடைய அஞ்சல் துறை என்ன பண்ணும், அந்த ரிசீவருக்கு என்ன பண்ணும், அந்த காம்பன்சேஷனை பே பண்ணும். ஸோ எந்த நாடு பே பண்ணுங்கிறதா இதை சொல்லியிருப்பாங்க, சரிங்களா. சென்டருக்கு கொடுக்கறதா இருந்துச்சுன்னா அந்த தபால் எங்க இருந்து வந்துச்சோ அந்த நாடு பே பண்ணணும். அதுவே காம்பன்சேஷன் ரிசீவருக்கு பே பண்ணணும் அப்படின்னா அந்த அட்ரஸி எந்த நாட்டினுடையவரோ அந்த நாடு அந்த அட்ரஸிக்கு வந்துட்டு அந்த காம்பன்சேஷனை பே பண்ணிப்பாங்க, சரிங்களா. ஸோ இங்க எப்பெல்லாம் காம்பன்சேஷன் நாம பே பண்ண மாட்டோம், நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லைங்களா, இந்த இது சாதா லெட்டர்ல பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ என்ன பார்த்தோம், ஃபோர்ஸ் மெஜூர்னு சொன்னோம் இல்லைங்களா, அதாவது நம்மளுடைய நிலைமைக்கு நம்மளுடைய கைக்கு மீறி போன விஷயங்கள் இல்லைங்களா, சொன்னோம் இல்லைங்களா. இந்த மாதிரி விமான விபத்து அல்லது கப்பல் விபத்து ஏதோ ஒண்ணுல வந்து இந்த தபால் வந்துட்டு தவறி போயிடுச்சு, சரிங்களா. ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷன் நம்ம என்ன பண்ண மாட்டோம், நாம வந்து காம்பன்சேஷன்ங்கிறது கொடுக்க மாட்டோம். அது போக ஒரு பொருள் அனுப்பிச்சிருக்காங்க இல்லைங்களா. ஸோ முதல்ல சொன்னது லெட்டர், ஏதோ ஒரு சாதாரண ஒரு கடிதம் அனுப்பிச்சிருக்காங்க. இதே வந்து ஒரு பொருள் அனுப்புறப்போ டேமேஜ் ஆகி தான் போய் சேர்ந்துருக்கு, சரிங்களா. பட் அந்த டேமேஜுக்கு காரணம் என்ன, இவரு ப்ராப்பரா என்ன பண்ணல, நெக்லிஜென்ஸ் ஆஃப் த சென்டர், அவருடைய அலட்சியத்தினால, சரிங்களா. அவர் என்ன பண்றாரு, ஃபெயிலியர் டு ப்ரொவைட் அடிக்வேட் பேக்கிங். அவருக்கு ஏன்னா அந்த பொருளை வந்து என்ன உள்ள ஒரு மதிப்புள்ள பொருள் வச்சு அனுப்புறாரு, இன்சூருங்கிறதே மதிப்புள்ள ஏதோ விலை மதிப்புள்ள பொருள் வச்சு அனுப்புறாரு. அதை அவர் என்ன பண்ணிருக்கணும், ரொம்ப பக்காவா அவர் என்ன பண்ணியிருக்கணும், பேக் பண்ணணும். ஸோ அவர் தரப்புல ஃபெயிலியர், அவர் என்ன பண்ணிட்டாரு, அதை பக்காவா பேக் பண்றதுக்கு ஃபெயில் பண்ணிட்டாரு. உள்ள ஒரு உடையிற பொருள்னே வச்சுக்கோங்களேன், ஒரு கண்ணாடி மாதிரியான பொருள்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை வந்து அவர் என்ன பண்ணிருக்கணும், டபுள் டிராப்பிங், டபுள் லேயர் அல்லது ட்ரிபிள் லேயர் போட்டு அவர் என்ன பண்ணிருக்கணும், பக்காவா ப்ரொடெக்ட் பண்ணியிருந்திருக்கணும் இல்லைங்களா. ஸோ அவர் என்ன பண்றாரு, அந்த மாதிரி ப்ரொடெக்ட் எதுவும் பண்ணாம அனுப்பிச்சிருக்காரு. ஸோ அவங்க தரப்புல உள்ள ஃபெயிலியர்னால நம்ம என்ன பண்ண மாட்டோம், டேமேஜா தான் போய் கிடைக்குது. இந்த ஆர்டிகல் அனுப்பிச்சிருக்காங்க, இந்தியாவில இருந்து ஒரு நாட்டுக்கு போய் அனுப்பிச்சிருக்காங்க, அங்க போய் கிடைக்கிறப்போ டேமேஜ் கண்டிஷன்ல கிடைக்குது. ஆனா அந்த டேமேஜுக்கு காரணம் என்ன பண்றது, நம்ம ஹேண்டில் பண்ணதுனால கிடையாது, இவர் என்ன பண்ணல, ப்ராப்பரா அதை பேக் பண்ணல, அதனாலதான் இந்த டேமேஜ் ஆயிருக்கு. அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், காம்பன்சேஷன் பே பண்ண மாட்டோம். அவர் ப்ராப்பரா பேக் பண்ணியிருந்தா என்ன இருந்திருக்காது, அந்த டேமேஜே ஆகியிருக்காது இல்லைங்களா. ஸோ அந்த கான்செப்ட் நம்ம கொடுப்போம். இந்த மாதிரி அவர் இந்த ஃபெயிலியர் வந்துட்டு அவர் பேக்கிங்ல இருந்த ஃபெயிலியர் அப்படின்னா கண்டிப்பா என்ன ஆகும், நம்ம காம்பன்சேஷன் கொடுக்க மாட்டோம், சரிங்களா. அது போக நேரமா சொன்ன மாதிரி தான், உள்ள ஏதாச்சும் ப்ராஹிபிட்டட் திங்ஸ் வச்சு அனுப்பிச்சிருக்காங்க, சரிங்களா. ப்ராஹிபிட்டட்னா தடை செய்யப்பட்ட பொருள் ஏதோ வச்சு அனுப்பிச்சிருக்காங்க, அதை வந்துட்டு இந்தியாவிலே அல்லது வெளிநாட்டிலே வந்துட்டு அதை பறிமுதல் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன கொடுக்க மாட்டோம், காம்பன்சேஷன் கொடுக்க மாட்டோம். ஃப்ராட்லென்ட்லி இன்சூர்டு, அதாவது நம்ம ஆல்ரெடி என்ன சொன்னோம், ஒரு பொருளுடைய மதிப்பை தாண்டி என்ன பண்ணக்கூடாது, அது மதிப்புக்கு அதிகமா என்ன பண்ணக்கூடாது, இன்சூர் பண்ண கூடாது. ஸோ நமக்கு தெரிய வருது, உள்ள வச்சிருக்கிற பொருளே இது என்ன எவ்வளவு ரூபாய் கூட பொருள் தான், 500 ரூபாய் பொருள் தான் உள்ள வச்சிருக்காரு, ஆனா இவர் இன்சூர் பண்றதுக்கு எவ்வளவு பண்ணிருக்காரு, 5000 ரூபாய்க்கு பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று நமக்கு தெரிய வருது, சரிதானே. அதான் என்ன சொல்றாங்க, ஃப்ராட்லென்ட்லி இன்சூர்டு. ஸோ அதனுடைய மதிப்புக்கு அதிகமா என்ன பண்ணிருக்காரு, இன்சூர்டு மதிப்பு வந்து கூட்டி காமிச்சிருக்காரு இல்லைங்களா. ஸோ மேபி என்ன சொல்லலாம், நம்ம கிட்ட இருந்து காம்பன்சேஷன் வாங்குறதுக்காகவே கூட பண்ணலாம் இல்லைங்களா. ஒரு 500 ரூபாய் பொருள் 5000 ரூபாய்க்கு என்ன பண்றாரு, இன்சூர் பண்ணி அனுப்புறாரு, அங்க போய் கிடைக்கிறப்ப ஏதோ டேமேஜ் ஆயிருக்குன்னு அவர் என்ன பண்ணிப்பாரு, நம்ம கிட்ட இருந்து 5000 ரூபாய் வரைக்கும் கூட அவர் என்ன பண்ணலாம், காம்பன்சேஷன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டோம், அவர் வச்சிருந்த பொருளுடைய வேல்யூவே
500 தான், ஆனா அவர் என்ன பண்ணிருக்காரு 5000 ரூபாய்க்கு இன்சூர் பண்ணி அமைச்சிருக்காரு அப்படின்னா அதான் வந்து சொல்றாங்க ஃப்ராட்லென்ட்லி இன்சூர்டு. அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ண மாட்டோம், அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்க மாட்டோம். சரிங்களா? அல்லது நேரமா சொன்ன மாதிரி இந்த சாதா லெட்டருக்கு சொன்ன மாதிரி 1 மாத காலத்துக்குள்ளாடி 1 வருட காலத்துக்குள்ளாடி அவங்க என்ன பண்ணிருக்கணும், இந்த கிளைம் வந்து அவங்க பண்ணியிருக்கணும். 1 வருடமும் தாண்டி வந்து கிளைம் பண்றாங்க, அவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்க மாட்டோம், காம்பன்சேஷன் கொடுக்க மாட்டோம். சில இடங்கள்ல நம்ம வந்துட்டு இன்டர்நேஷனல் மெயில நம்ம எது வழியா தான் அனுப்புறோம், எதர் ஷிப் அல்லது ஏர்கிராஃப்ட் வழியா அனுப்புறோம் இல்லைங்களா. சர்ஃபஸ்ங்கிறது மேபி ஷிப்ல போறதா இருக்கலாம், ஏர்மெயிலுங்கிறது ஏர்கிராஃப்ட்ல போறதா இருக்கலாம். அந்த ஏர்கிராஃப்ட் என்ன பண்றாங்க, இதுக்கு வந்து நாங்க இன்சூர்டு அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னாலும் நம்ம என்ன பண்ண போறது இல்ல, இது கொடுக்க போறது கிடையாது. சரிங்களா? காம்பன்சேஷன் நாம கொடுக்க மாட்டோம். சில இடங்கள் நம்ம என்ன சொன்னோம், சில கண்ட்ரி என்ன பண்றது இல்ல, இன்சூர்ட் ஆர்டிகிளை அலோவ் பண்றது இல்லைன்னு சொன்னோம் இல்லைங்களா. அதே மாதிரி சிச்சுவேஷன் எப்படியும் வருது, அந்த ஷிப்போ அல்லது ஏர்கிராஃப்டோ ஏதோ ஒரு வழியில போகுது இல்லைங்களா, அந்த கேரியர் அவங்களே என்ன பண்றாங்க, நாங்க என்ன பண்றது இல்ல, இதுக்கு இன்சூர்ட்லாம் நாங்க அலோவ் பண்றது இல்லை அப்படின்னாங்களா, அதுக்கு நம்ம என்ன கொடுக்க மாட்டோம், காம்பன்சேஷன் கொடுக்க மாட்டோம். பட் அதுக்கு என்ன சொல்லியிருக்கோம், இந்தியாவுக்குள்ளாடி அனுப்புன இடத்துல இருந்து ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வரைக்கும் போற வரைக்குமான அதுக்குள்ளாடி ஏதாச்சும் டேமேஜ் இருந்துச்சுன்னா அதுக்கு யார் பொறுப்பு, நம்ம இன்சூரன்ஸ் இது கிளைம் கொடுப்போம். பட் நம்மளை தாண்டி ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை தாண்டி போகுது, அது ஒரு ஷிப்லயோ ஒரு ஏர்கிராஃப்ட்லயோ போகுது, பட் அந்த ஏர்கிராஃப்ட் ஷிப்ல அவங்க என்ன பண்றது இல்லை, இன்சூர்ட் ஆர்டிகல் அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை அப்படின்னாலும் அவங்களுக்கு நம்ம அட்ரஸிக்கு அந்த சென்டருக்கும் அட்ரஸிக்கு நம்ம என்ன கொடுக்க போறது இல்லை, இன்சூரன்ஸ் கிளைம்ங்கிறது நாம கொடுக்க போறது இல்லை. நேரமா சொன்ன மாதிரி தான் இல்லையா, அதுல சொன்ன இல்லைங்களா, கண்டுபிடிக்கிறோம் நாம ஆர்டிகல் தொலைஞ்சு போச்சு அப்படின்ட்டு கஸ்டமருக்கு என்ன பண்ணிட்டோம், இண்டெம்னிட்டி நம்ம இழப்பீடு அவங்களுக்கு கொடுத்துட்டோம், காம்பன்சேஷன்ங்கிறது கொடுத்துட்டோம். பட் அதுக்கப்புறம் சப்சிக்வெண்டா என்ன பண்றோம், நம்ம அந்த ஆர்டிகலை வந்துட்டு நாம திரும்ப கண்டுபிடிக்கிறோம்னா சேம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் என்ன பண்றோம், அந்த கஸ்டமர்கிட்ட போயிட்டு சொல்றோம், இந்த மாதிரி உங்களுக்கான ஆர்டிகல் கிடைச்சிருக்கு, நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய காம்பன்சேஷன் நாங்க உங்களுக்கு பே பண்ண காம்பன்சேஷன் அமௌண்ட் திரும்ப எங்களுக்கு கொடுத்துக்கிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ஆர்டிகலை நீங்க வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்கள்ட்ட சொல்றோம். அவங்க வாங்கி காம்பன்சேஷனை திரும்ப பண்ணி வாங்கி கொடுத்துக்கிட்டு ஆர்டிகலை வாங்கிக்கலாம் அல்லது வாங்காம கூட இருந்துக்கலாம் இல்லைங்களா. அது போக ஏதாச்சும் இந்த மாதிரி ஃப்ராட்லண்டா வந்துட்டு இது பண்ணி நம்ம கிட்ட இருந்து காம்பன்சேஷன் வாங்கியிருக்காங்க அப்படியெல்லாம் நமக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா ஆல்சோ லைபிள் ஃபார் ஆக்ஷன் அண்டர் அப்ராப்ரியேட் லா, சட்டப்படி அவங்க மேல என்ன எடுக்கலாம், சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் கூட நாம அவங்க மேல எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஏதோ ஒண்ணு அவங்க வந்துட்டு வேணும்னு நம்மளை ஏமாத்துறதுக்காண்டி ஏதோ ஒரு வேலை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க மேல என்ன பண்ணிக்கலாம், சட்ட நடவடிக்கைங்கிறது கூட எடுத்துக்கலாம். இங்கே அதே மாதிரிதான் இந்த சென்டருக்கு சொல்றோம், ஏதோ யாரோ ஒருத்தர் காம்பன்சேஷன் வாங்கின ஒருத்தர் இல்லைங்களா. ஸோ ஒரு சைட்ல போய் சொல்றோம், உங்களுக்கான ஆர்டிகல் கிடைச்சிருக்கு, நீங்க காம்பன்சேஷன் அமௌண்ட் கொடுத்துட்டு ஆர்டிகலை வாங்கிக்கங்கன்னு சொல்றோம், அவங்க வாங்கல. அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்றோம், ஆப்போசிட் சைடு பக்கத்தைக்கு சொல்றோம், இந்த மாதிரி இந்த லெட்டர் நீங்க அவங்க காம்பன்சேஷன் வாங்கியிருக்காங்க, இந்த ஆர்டிகல் கிடைச்சிருச்சு, நீங்க என்ன பண்ணுங்க, காம்பன்சேஷன் அமௌண்ட் கொடுத்துக்கிட்டு இந்த ஆர்டிகலை வாங்கிக்கன்னு சொல்றோம். இவங்களும் வாங்கல, 2 பார்ட்டியுமே என்ன பண்ணல, இந்த ஆர்டிகலை வாங்குறதுக்கு முன் வரல அப்படின்னு இந்த ஆர்டிகல் பிகம் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ். சரிங்களா? ஸோ அது வந்துட்டு நம்மளுடைய போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுடைய ப்ராப்பர்ட்டியா வந்துட்டு மாறிடும். சரிங்களா? அப்புறம் என்ன பிரீச் ஆஃப் கண்டிஷன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, இன்சூர்ட்ல வந்துட்டு நம்ம நிறைய கண்டிஷன் சொல்லிக்கலாம் இல்லை, இந்த மாதிரி இருக்கணும், ஸ்ட்ராங் இது இருக்கணும், சீல் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இது சொல்றோம். அதுல ஏதாச்சும் தவறு இருந்துச்சுன்னா சொல்றோம் வில் நாட் பி அக்செப்டட் ஃபார் டெஸ்பேச், அதை நம்ம என்ன பண்ண மாட்டோம், அதை அனுப்ப மாட்டோம். சரிங்களா? இல்ல நாம அக்செப்ட் பண்ணிட்டோம், சரிங்களா, டிடெக்ட் ஆஃப்டர் அக்செப்டன்ஸ் தி ஆர்டிகல் ஆர் லைபிள் டு பி ரிட்டன்ட் ஆர் டிஸ்போஸ்ட் அதர்வைஸ். ஸோ ஏதோ ஒன்று நம்ம வாங்கிட்டோம், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்றோம், இதுல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்துச்சுன்னா, பிரீச் ஆஃப் கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இன்சூர்ட் பண்றதுக்கு நிறைய இது சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, இப்படிதான் இருக்கணும்னு நிறைய முறைகள் சொல்லியிருக்கோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்க மாட்டோம், அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். அதையும் தாண்டி ஏதோ இடத்துல நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம், பட் சப்சிக்வெண்ட் அதை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து அதை என்ன பண்றோம், அந்த ஆர்டிகலை ரிட்டர்ன் பண்றோம் அல்லது டிஸ்போஸ்ட். ஏன் டிஸ்போஸ் பண்றோம் அப்படின்னா மேபி அதை அனுப்ப முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கலாம் இல்லைங்களா, ஏதோ ஒரு ரொம்ப தீங்கு விளைக்கக்கூடிய பொருட்கள் இருக்கலாம், ஆபத்தான பொருட்கள் ஏதாச்சும் இருக்கலாம். ஸோ அப்படிங்கிற அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை இப்போ போஸ்டல் டிபார்ட்மெண்ட் அதை என்ன பண்ணிக்கலாம், டிஸ்போஸ், அதை ஏதோ இது பண்ணி அதை நம்ம சென்டருக்கும் இல்லாம ரிசீவருக்கும் இல்லாம கூட அனுப்பிச்சு விட்டுக்கலாம். சரிங்களா? அப்புறம் வெளிநாட்டுல இருந்து வருது, சரிங்களா, வெளிநாட்டுல இருந்து வர ஆர்டிகிள் என்ன பண்ணிருக்காங்க, மேனிஃபெஸ்ட்லி கண்டெய்னிங் ஆப்ஜெக்ட் வேல்யூ விச் இன்சூரன்ஸ் இஸ் கம்பல்சரி. அதாவது இன்சூரன்ஸ் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, சில பொருட்களுக்கு இன்சூரன்ஸ் கம்பல்சரின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, அதை என்ன பண்ணிருக்காங்க, இன்சூர் பண்ணாம வெளிநாட்டுல இருந்து இங்க அமைச்சிருக்காங்க. நம்ம அந்த பில்லியன் காயின்ஸ் ஜுவல்ஸ் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பா இன்சூர் பண்ணி தான் அனுப்பணும்னு சொல்லியிருக்கோம். பட் வெளிநாட்டுல இருந்து ஒரு ஆர்டிகிள் அந்த கண்ட்ரில இருந்து என்ன பண்ணிருக்காங்க, மேபி அந்த கண்ட்ரில இன்சூரன்ஸ்ங்கிறது இல்லாம கூட இருந்திருக்காங்க இல்லைங்களா. ஸோ அங்கிருந்து என்ன பண்ணிருக்காங்க, இன்சூரன்ஸ் பண்ணாம நம்ம நாட்டுக்கு வந்திருக்கு. சரிங்களா? வந்துருச்சு அப்படின்னா என்ன சொல்றோம், article shall be forward to the destination. ஸோ அதை என்ன பண்றோம், வந்துச்சுனாலும் நமக்கு இன்சூரன்ஸ்ங்கிறது நம்ம நாட்டில் அது கண்டிப்பா எப்படிதான் அனுப்பிச்சாகணும்,
இன்சூர் பண்ணி தான் அமிச்சாகணும். அந்த நாட்டுல மேபி அவங்க இன்சூர் பண்ணாம அமைச்சிருக்கலாம். பட் நம்ம நாட்டுக்கு வரப்போ உள்ளாடி காயின்ஸோ ஜுவல்லர்ஸோ இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதை இன்சூர் பண்ணி தான் அமிச்சிக்கணும். அதை எப்படி சொல்றோம், டெஸ்டினேஷனுக்கு நம்ம எப்படி பண்றோம், அதை ஒரு இன்சூர்ட் ஆர்டிகலா ட்ரீட் பண்ணி நம்ம என்ன பண்றோம், அந்த டெஸ்டினேஷனுக்கு வந்து நாம அனுப்புறோம். சரிங்களா? ஸோ அனுப்பிச்சுக்கிட்டு அந்த சார்ஜஸை வந்துட்டு நம்ம என்ன பண்ணிப்போம், அந்த அட்ரஸ் கிட்ட இருந்துட்டு நாம வாங்கிப்போம். சரிங்களா? ஏன்னா இந்தியாவுக்குள்ள வரப்போ இப்போ உதாரணத்துக்கு வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் ஜுவல்ஸ் அமைச்சிருக்காரு, பட் அந்த நாட்டுல வந்துட்டு இன்சூரன்ஸுங்கிறது கிடையாது. அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, இன்சூர் பண்ணாம இந்தியாவுக்கு அமைச்சிருப்பாங்க. பட் இந்தியாவுக்குள்ள நம்ம என்ன சொல்றோம், இன்லாண்டுக்குள்ளாடி ஜுவல்ஸ் அமைச்சாச்சுன்னா இன்சூர் பண்ணி தான் அனுப்பணும்னு சொல்றோம். ஸோ அப்போ என்ன பண்றோம், ஸோ ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து அதை இன்சூர்டா ட்ரீட் பண்ணி தான் அனுப்புவாங்க. ஸோ அப்படி அனுப்புறப்போ அது நம்முடைய டெஸ்டினேஷன் வரைக்கும் அது இன்சூர்ட் ஆர்டிகலா தான் போகும். பட் அதுக்கு நம்ம அவங்க என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, இன்சூரன்ஸ் ஃபீ எதுவும் பே பண்ணிருக்க மாட்டாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இன்சூரன்ஸ் ஃபீயை வந்துட்டு நம்ம இந்த அட்ரஸ் கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ணிப்போம், வாங்கிப்போம். அது வந்து இன்லேண்ட் ரேட்ல. சரிங்களா? ஸோ நமக்கு இன்லேண்ட்ல நம்ம ஒரு ரேட் வச்சிருக்கோம் இல்லைங்களா? ஸோ இந்தியாவுக்குள்ளாடி இன்சூர் பண்ணி அமிச்சா எவ்வளவு அமௌண்ட் வரும், ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கால்குலேட் பண்ணி நம்ம என்ன பண்ணிப்போம், இந்த அட்ரஸ் கிட்ட இருந்து நம்ம வாங்கிப்போம். அந்த அட்ரஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா ஓகே, அவர் பணத்தை கட்டி இன்சூரன்ஸுக்கான அந்த அமௌண்ட்டை கட்டி அவர் என்ன பண்ணிக்கலாம், அந்த ஆர்டிகளை வாங்கிக்கலாம். அல்லது அவர் வாங்க மறுத்துக்கிட்டார் அப்படின்னா என்ன பண்றோம், அதை அந்த சென்டருக்கே வந்து நம்ம என்ன பண்றோம், ரிட்டர்ன் பண்றோம். சரிங்களா? ஸோ இன்னும் ஒரு ரெண்டு டாபிக் தான், வேற ஒன்றும் இல்லை. இதுல வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த பெரிஷபிள் பயாலஜிக்கல் சப்ஸ்டன்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது இந்த அழுகக்கூடிய பொருட்கள்னு சொல்லுவோம் இல்லைங்களா? மேபி இது என்ன காரணத்துக்காக சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த ஆராய்ச்சிக்காக ஏதாச்சும் அனுப்புவாங்க. அதாவது மனித அந்த திசுக்கள், உடல் கூறுகள் இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ இதை வந்துட்டு ஆராய்ச்சிக்காக அந்த மாதிரி பர்பஸுக்காக என்ன பண்ணுவாங்க, ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு அனுப்புவாங்க. சரிங்களா? அதை பத்தின இதுதான் இதுல சொல்லியிருப்பாங்க. நான் கொஞ்சம் ஷார்ட்டாக அதை முடிச்சுக்கிறேன். ஸோ அதை என்ன பண்ணி தான் அனுப்பணும் அப்படின்னா, கண்டிப்பா என்ன பண்ணிருக்கணும், ரெஜிஸ்டர் பண்ணி தான் இந்த மாதிரியான பொருட்கள். சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஏதோ ஒரு ஆய்வுக்காக இங்க இருந்து ஒரு கேன்சர் செல்னே வச்சுக்கோங்க, ஒரு நபர்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு செல்னு வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து ஒரு ஆய்வுக்காக இந்த நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு அனுப்புறாங்க இல்லைங்களா? ஸோ அப்படி அனுப்புறப்போ கண்டிப்பா என்ன பண்ணிக்கணும், பக்காவா அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ரெஜிஸ்டர் பண்றது மட்டும் இல்லாம பக்காவா அதை என்ன பண்ணிக்கணும், பேக் பண்ணிக்கணும். டபுள் லேயர் அப்படிம்பாங்க அல்லது ட்ரிபிள் லேயர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ உள்ள அந்த ஒரு பொருளை வச்சு அதை ஒரு பேக்கிங்ல இருக்கும், அதுக்கு மேல அகைன் இன்னொரு பேக்கிங் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ரெண்டு லேயர் அல்லது 3 லேயர் அப்படிங்கிற மாதிரி பேக் பண்ணி தான் இந்த மாதிரியான பொருட்களை என்ன பண்ணிக்கணும், அனுப்பிச்சிக்கணும். இந்தியாவில இருந்து வெளிநாட்டுக்கு அனுப்புறப்போ அந்த மாதிரி அனுப்புறப்போ கண்டிப்பா என்ன இருக்கணும் அப்படின்னா தெரியப்படுத்தணும். ஏன்னா உள்ள என்ன இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது இல்லையா? பட் நம்ம இதை தெரியப்படுத்தணும். இது என்ன இதுல அனுப்பிச்சிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு பெரிஷபிள் பயாலஜிக்கல் சப்ஸ்டன்ஸ், ஏதோ ஒரு இந்த மாதிரியான ஒரு திசு அல்லது ஏதோ ஒரு உடற்கூறு அந்த மாதிரி ஏதோ ஒரு இது இருக்குன்னா அந்த பார்ட்டு, ஒரு ஹியூமன் ஒரு பார்ட் ஏதோ ஒன்று வச்சு அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா அதை மேல ஒரு லேபிள் கண்டிப்பா ஒட்டிருக்கணும். ஸோ அவங்க ஹேண்டில் பண்றவங்களும் அதுக்கேற்ற மாதிரி சேஃபா அதை என்ன பண்ணிப்பாங்க, ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. அதை சொல்றாங்க வயலட் கலர்ல இந்த மாதிரி இந்த சிம்பிள் போட்டு பெரிஷபிள் பயாலஜிக்கல் சப்ஸ்டன்சஸ் அப்படிங்கிறது இதுல போட்டுக்கணும். சரிங்களா? ஸோ இது வந்துட்டு இந்த மாதிரி பயாலஜிக்கல் சப்ஸ்டன்ஸ் அனுப்புறாங்க. அதுவே அந்த பயாலஜிக்கல் சப்ஸ்டன்ஸும் இன்ஃபெக்சியஸ், அதாவது ஏதாச்சும் தொற்று நோய்க்கான இது அறிகுறிகள் உள்ளது அந்த மாதிரியான ஏதாச்சும் ஒரு சாம்பிள் எடுத்து அனுப்புறாங்க அப்படின்னா அதையும் வந்து மேல என்ன பண்ணிக்கணும், தெளிவா இன்ஃபெக்சியஸ் சப்ஸ்டன்ஸ்ங்கிறத மேல வந்து தெளிவா எழுதிக்கணும். சரிங்களா? ஏன்னா அது ஏதாச்சும் அதை ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும் அப்படிங்கறதுனால மேல வந்து கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும், தெரியப்படுத்தணும். அந்த மாதிரி எல்லாம் பொருட்கள் அனுப்புறப்போ கண்டிப்பா என்ன பண்ணிக்கணும், ட்ரிபிள் கண்டெய்ன்மெண்ட் பிரின்சிபல் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ ஒரு 3 இது. ஸோ அந்த சாம்பிளை வந்துட்டு ஒரு பாக்ஸுக்குள்ளாடி ஏதோ ஒன்று வச்சிருப்பாங்க. அகெயின் அதுக்கு வெளியே வந்துட்டு லீக் ப்ரூஃபா வந்துட்டு என்ன பண்ணிப்பாங்க, அதுல இருந்து எதுவும் வெளியே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால அப்சார்பன் மெட்டீரியல், அது இன்கேஸ் ஏதோ ஒரு சின்ன லீக் ஆச்சுன்னா கூட அதை அப்சார்ப் பண்ற மாதிரியான மெட்டீரியல் வச்சு செகண்ட் லேயர் ஒரு ப்ரொடெக்ஷன். அதையும் தாண்டி 3வது என்ன பண்ணிருப்பாங்க, ஏதாச்சும் பாக்ஸ். சரிங்களா? ஒரு கார்டன், நம்ம அந்த இது அனுப்புறோம் நார்மலா நம்ம ஒரு பாக்ஸ் வச்சு அனுப்பும் இல்லைங்களா, அந்த மாதிரி கார்டன் பாக்ஸ் அல்லது ஏதோ பொருட்கள். ஸோ எக்காரணத்தை கொண்டு, ஏன்னா அது ரொம்ப டேஞ்சர் ஆனது இல்லைங்களா, உள்ள இருக்கிறது வந்துட்டு ஒரு தொற்று நோயை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சாம்பிளா இருக்கலாம் இல்லைங்களா? அதனால ட்ரிபிள் கண்டெய்ன்மெண்ட்ங்கிற இந்த பிரின்சிபலை வச்சு அதை என்ன பண்ணிக்கணும், அனுப்பிச்சிக்கணும். வெளியே மறக்காம என்ன கண்டிப்பா என்ன பண்ணணும், வெளியே இதுக்கு உள்ளாடி இந்த மாதிரி ஒரு டேஞ்சரான பொருள், தட் மீன்ஸ் இந்த மாதிரி தொற்று ஏற்படக்கூடிய ஒரு பொருள், ஒரு ஏதோ ஒரு சாம்பிள் வருது அப்படிங்கறது வந்து வெளியே கண்டிப்பா என்ன பண்ணிக்கணும், டைமண்ட் ஷேப்ல இந்த இதுல வந்துட்டு அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். ஸோ அதை ஹேண்டில் பண்றப்ப அவங்க என்ன பண்ணிப்பாங்க, ரொம்ப அதை வந்துட்டு கேர்ஃபுல்லா வந்துட்டு அதை என்ன பண்ணிப்பாங்க, ஹேண்டில் பண்ணிப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான இது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதை டீல் பண்றதுக்கு நம்மகிட்ட என்ன இருக்கு, ஒரு சட்டமே இருக்கு. சரிங்களா? டிஸ்ட்ரக்டிவ் இன்செக்ட்ஸ் அண்ட் பெட்ஸ் ஆக்ட் அப்படின்ட்டு ஒரு சட்டம் இருக்கு. இதன்படி இதுல சொல்லப்பட்ட விதிமுறைகளை வந்துட்டு வெளிநாட்டில இருந்து ஒரு பொருள், இந்த மாதிரியான ஒரு பொருள் இந்தியாவுக்குள்ள வருதுன்னா அதுல சொல்லப்பட்ட விதிமுறைகளை வந்து நம்ம கண்டிப்பா வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு நாடும் அவங்களுடைய ஓன் இது நமக்கான ரெகுலேஷன், இந்த மாதிரி ஒவ்வொரு நாடும் அவங்களுக்கான
ஓன் ரெகுலேஷன்ங்கிறத வந்துட்டு ஃபாலோ பண்ணிப்பாங்க. சரிங்களா? ஸோ இது இவ்வளவும் லெட்டர் போஸ்ட்டை பற்றினது. ஸோ ரிமைனிங் வந்துட்டு இந்த பார்சல் போஸ்ட்டுங்கிற கேட்டகரி இருக்கு, ப்ளஸ் வந்துட்டு இஎம்எஸ்ங்கிறது இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு அதை பார்த்துக்கலாம். சரிங்களா? அப்புறம் வந்துட்டு அந்த இதை வந்துட்டு நான் எம்பேக் வந்து நான் அதை கேட்டு உங்களுக்கு கிளியர் பண்றேன். சரிங்களா சார்? இன்னொரு டவுட் சார். சொல்லுங்கம்மா. சார் இப்போ இன்லேண்ட்ல வந்து இன்சூர்ட் ஆர்டிகிளுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி இல்ல சார்? ஆமாம்மா. இன்டர்நேஷனல் மெயில்ஸ்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரிங்களா சார்? கம்பல்சரி தான்மா. கம்பல்சரி தான். ஆமாம்மா. ஓகே சார். அதே மாதிரி இது இன்சூர்டுக்கு மேக்ஸிமம் வேல்யூ இஎம்எஸ்க்கு மட்டும் 1 லேக்னு இருக்கு. அது இஎம்எஸ்க்கு மட்டுமா இல்ல எல்லா ஆர்டிகிளுமே மேக்ஸிமம் 1 லேக்கா சார் இன்டர்நேஷனல்ல? ஓகேம்மா, நான் அதையும் செக் பண்ணி சொல்றேன். சரிங்களா? ஓகே சார். நார்மலா 1 லேக்னா நான் அதையும் கன்ஃபார்ம் பண்ணேன். ஸோ 2 விஷயங்கள் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றேன். ஒன்று வந்துட்டு எம்பேக்கான அந்த இன்சூரன்ஸ், அப்புறம் வந்துட்டு இந்த வேல்யூ. சரிங்களா? நான் ரெண்டையுமே உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அட்லீஸ்ட் நான் குரூப்லயாச்சும் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். சரிங்களா? ஓகே சார், தேங்க்யூ. ஆக்சுவலா வந்து இந்த பிஓ கைட் பார்ட் 2க்கு வந்து எந்த அமெண்ட்மெண்ட் தராம சில மாடிஃபிகேஷன் வந்து பிஓ ரெகுலேஷன்ல போட்டிருக்காங்க. 2024 பிஓ ரெகுலேஷன்ல போட்டிருக்காங்க. அதுல வந்து தேர் ஆர் சம் கன்ஃபியூஷன்ஸ். நம்ம இதெல்லாம் இன்னும் 2-3 இதெல்லாம் கூட போட்டிருக்காங்க, நம்ம குரூப்ல வந்து போட்டிருக்காங்க. இது வந்து மாறி இருக்குன்னு. பட் அதுக்கெல்லாம் எதுவுமே ஒரு கிளாரிட்டியே இல்ல. ரெகுலேஷனை பத்தி எதுவுமே அவங்க பேசல. அல்ல, நம்ம வந்து என்ன அட்வான்ஸா இருக்கோம். அதாவது ரெகுலேஷன்ல கேட்டாலும் நம்ம ரெகுலேஷன்ல ஃபுல்லா ரெகுலேஷன் தான் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க பிஓ கைட்ல. நானும் இப்போ நேற்று வந்து ஃபுல்லா போட்டுட்டு இருக்கேன் அந்த கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டவுட்ஸ் என்னென்ன இருக்கோ அத்தனையும் நோட் பண்ணி வைங்க. கடைசியா ஒரு நாளைக்கு டவுட் கிளியரன்ஸ் எல்லா டியூட்டரும் அட்டன் பண்ண சொல்லிட்டு எல்லாரும் ஆளாளுக்கு உங்களுக்கு வந்து கண்டிப்பா எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணுவாங்க. பிஃபோர் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணுவாங்க. குரூப்லயும் நீங்க போஸ்ட் பண்ணுங்க. புரியுதா? ஓகே சார். தேங்க்யூ சஞ்சீவ். தேங்க்யூ வெரி மச். இன்னும் ஒரு கிளாஸ் தேவைப்படுமா சஞ்சீவ்? இன்னும் ஒரு கிளாஸ் பண்ணிடலாம் சார். சரி சஞ்சீவ், அடுத்த வாரம் பண்ணிக்கலாம் சஞ்சீவ். ஒரே ஒரு டவுட் சார். சொல்லுங்க. இது இன்டர்நேஷனல் ஏர் பார்சலோடைய மேக்ஸிமம் வெயிட் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. நம்ம இன்னும் பார்சல் இதுக்கு போகிற நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம பார்சல் பிளஸ் இஎம்எஸ் ரெண்டையுமே நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களாமா? நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நான் பார்சல் பிளஸ் வந்துட்டு நம்ம ஸ்பீட் போஸ்ட் இஎம்எஸ் ரெண்டையுமே நம்ம பார்த்துடலாமா? ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூமா. தேங்க்யூ வெரி மச் சஞ்சீவ். தேங்க்யூ எவ்ரிபடி. நாளை கிளாஸ்ல சந்திக்கலாம்.